ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல, நல்லா கேஷுவலாக சொல்லிடுறேன். நான் என் பேர் சத்யா, செகண்ட் கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜூலை லாஸ்ட்டில் தான் எனக்கு போஸ்டிங் கிடச்சிச்சு. 6 மாதமாக சாரை நானும் பார்க்க வரணும்ட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்படியே இருந்ததுனால எடுக்க வரதுக்கு முடியல. அதனால கொஞ்சம் லேட்டாக சாரை மீட் பண்ண முடிச்சு. முதல்ல சாரை ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரி வர சார் நீங்கள் கூப்பிட்டப்ப என்னால் வர முடியல சார், சாரி சொன்னேன். சரிப்பா நீங்கள் இன்னைக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இவ்வளோ இந்த இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்ததுக்கே வந்து ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா விசாரிச்சுட்டு அதெல்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது, வேணாம், அதை வந்து நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போகிறதே கரெக்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ பேர் எழுதுறோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க. குரூப் 4 எழுதலாம் அப்படின்னா 10th முடிச்சு எல்லாருமே போடுவாங்க. ஆனால் அதில் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி தான். அதுலேயும் இன்ட்ரெஸ்டோட படிக்கிறவங்க பாதி தான், எஃபர்ட் போட்டு படிக்கிறவங்க அதுலேயும் கம்மி தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாகவே வந்து வெற்றி வாய்ப்பு பெற முடியாது அப்படின்றது கிடையாது. சும்மா ஃபோர்ஸ் பண்ணி கூட நீங்கள் வர சொல்லியிருந்திருக்கலாம். நீங்கள் படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட நிறைய பேர் முடியும். முடிச்சு வந்ததுனால தள்ளிவிட்டது தான் நிறைய பேர் வந்துருப்பீங்க. ஆனால் எப்படியோ இது வந்துட்டோம். ஆனா இதுல இருந்து நீங்க பின்னாடி போகாதீங்க, இதுலயே இருங்க. யார் சொன்னாலும் கேட்கவே கேட்காதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கறது நம்ம பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? ஆனா நம்ம ஒரு நாள் வின் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படிதான் நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் வச்சு 2017 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப படிக்கும்போது ஃபுல் எஃபர்ட் போட்டே படிச்சேன். அப்படி படிக்கும்போது டிஎன்பிசி ஒரு எக்ஸாம் தான் எழுதுறேன். எனக்கு அதுல வரல, வெரி ஸ்டார்டிங். எனக்கு எதுவும் தெரியல, வர முடியல. ஒரு 4 மாசத்துலேயே எக்ஸாம் வந்துச்சு. உடனே இது பண்ணிட்டேன். சரி எழுதுல வரல, இது நான் படிப்பேன் மாதிரி ஃபர்ஸ்ட் யோசிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் 10th எக்ஸாம் வருது, நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா சரி அது படிக்கலான்ட்டு படிக்கும்போது 10th எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். பேப்பர் 1, 2 அதுல 2 இருக்கும். டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்களுக்கு பேப்பர் 1ம், பிஎட் படிச்சவங்களுக்கு பேப்பர் 2ம் இருந்துச்சு. நான் 2மே முடிச்சதுனால அட் டைத்துல 2மே பாஸ் பண்ணிட்டேன். 2017 பாஸ் பண்ணது என்ன பண்ணிட்டேன்னா, அதான் பாஸ் பண்ணிட்டோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே முடிஞ்சிருச்சு. அதில் சரி வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது போகலாம், அது வரைக்கும் எதுக்கு வீட்டில் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நிர்மலா மெட்ரிகுலேஷன் அந்த ஸ்கூலில் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண போனேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போடுவாங்கன்னு பார்த்து 2019, 20 வரைக்குமே போஸ்டிங்கே போடவே இல்லை. அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, பாப்பா பிறந்துட்டாங்க. 2020 பாப்பா பிறந்துட்டாங்க. திரும்ப வீட்டில் உட்காந்துருக்கும் போதுதான் சரி படிக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சுவலாக சொன்னார், முன்னாடி கிளாஸ் போய் படிச்ச மாதிரி படி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சொல்றாங்களே ஃபர்ஸ்டா பார்ப்போம் சொல்லிட்டு தான் 2021 தான் ஜாயின் பண்ணேன். திரும்ப நம்ம அகாடமி அப்போ வந்து ஃபேமஸ் நம்ம அகாடமி விசாரிச்சு போது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது ஜாயின் பண்ணேன். ஆனால் ரொம்ப கரெக்டாக எதாவது சூஸ் பண்ணேன் நான். நம்ம அகாடமி வந்து அப்போ நல்லா இப்போ வரைக்குமே அப்படிதான் போயிட்டு இருக்கேன். இடையில நான் வரல. அதனால என்னோட டிராபேக்கே என்னன்னா கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிட்டேன் நான். அப்பயே 2017 அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண போய் இன்னும் கொஞ்சம் படிச்சு டிஎன்பிஎஸ்சி போயிருந்தா அப்படியே போயிருப்பேன். ஆனா பாஸ் பண்ணிட்டோம் கூட்டுவாங்க. என்னைக்குமே நம்மள வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த வரைக்கும் படிப்பை நிறுத்தவே கூடாது. அது வந்து நான் பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் இத்தனை வருஷம் எனக்கு தாண்டி போயிடுச்சு. இல்லைன்னா அப்பயே பேச்சுலரா சீக்கிரமே நம்மளால அச்சீவ் பண்ணிட்டு இருக்க முடியும். அதுதான் நான் பண்ண. இது எங்கேயுமே பாஸ் பண்ணிட்டாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே போனாலுமே உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி நீங்க உங்க சீட்ல உட்கார்ந்த வரைக்கும் படிப்பை விடாதீங்க. அடுத்து குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். குரூப் 2 பாஸ் பண்ணிட்டோமா குரூப் 2 படிங்க, குரூப் 2 பண்ணிட்டீங்களா குரூப் 1 படிங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் போற வரைக்குமே நீங்க படிச்சுட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஆர்டர் கையில வாங்கி நம்ம சீட்டுக்கு போற வரைக்கும் அது நமக்கான வேலை இல்லை. அதனால எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். நீங்க அப்படி எதுவும் வாய்ப்பு இருந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. அதை விட்டுட்டு திரும்ப 2021 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி படிக்கும்போது பேச்சுலர், பாப்பா படிக்கும்போது பாப்பா கையில இருந்தாங்க. இந்த பாப்பா தான் இந்த பாப்பா. அவங்களை விட்டுட்டு வரும்போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டனாவே எனக்கு சுத்தி வருவா. 1 வயசு அப்ப 1 வயசு தான் ஆயிருந்துச்சு. அதனால ட்ரெஸ் மாத்திட்டனாவே கண்டுபிடிச்சிருவாங்க வெளில போறாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுத்தி தான் வந்துட்டே இருப்பாங்க. ஒரு சில நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு மேல நைட்டி போட்டிருப்பேன். எங்க வீட்டுக்கு 2 வாசல் இருக்கு, அம்மா வீட்டுல இருந்தேன். பின் வாசல் வழியா வந்து வெளியில நின்று நைட்டியை கழட்டி ஜன்னல் தூக்கி போட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. பைக்கை தெருவோட வரைக்கும் தள்ளிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்கே வருவேன். இங்க வந்து அதுவே ஓடிட்டு இருக்கோம். புள்ளைய விட்டுட்டு வந்தோமே வரது நான் தான் லாஸ்டா இருப்பேன், போறது நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன். இங்க குரூப் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணவே மாட்டேன். அங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன் நான்.
அப்படிதான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன். அப்பயும் 2 குரூப் 4 எழுதுனேன், ஒரு குரூப் 2 எழுதுனேன். ஃபர்ஸ்ட் குரூப் 4ல வந்துட்டு வரல. அப்புறம் குரூப் 2 அடுத்து வந்துச்சு. உடனே அதுக்கு பண்ணும்போது 143 எடுத்திருந்தேன். 140க்கு மேலே இருந்தாவே மெயின்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி மெயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 145ஓட நின்றுச்சு, கட் ஆஃப் வந்து நின்றுச்சு. சரி மெயின்ஸ் படிச்சுட்டோம் பரவாயில்ல, திரும்ப குரூப் 4 வரும், திரும்ப குரூப் 4 பார்த்துட்டேன். அப்படி குரூப் 4 படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் டைம்ல ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் ஏற்றி படிக்க உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எக்ஸாமுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக வாமிட், ஏற்கனவே தலை சுற்றுட்டு வாமிட் எடுத்துகிட்டே இருக்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, ரொம்ப இதாயிடுச்சு. டாக்டர்கிட்ட போகும்போது 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், குளுக்கோஸ் தர எதுவுமே வெயிட் பண்ண முடியாதுட்டாங்க. எனக்கு 2 நாள் எக்ஸாம் இருக்கு, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டேன், 3 வருஷத்துக்காக படிச்சிருக்கேன், கண்டிப்பாக போயே ஆகுங்க, நீ உட்காரவே முடியாதுன்னு எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் என்னை உட்கார்றதுக்கு ரெடி பண்ணி விடுங்க, நான் எழுதிடுவேன், இப்போ நான் படிக்க போகிறது கிடையாது, முன்னாடி படிச்சு வச்சுதான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒன் டே எங்கள் வீட்டுக்காரங்க ஒன் டே ரிலாக்ஸாக நீ விடு, உன்னை எக்ஸாம் எழுத நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ எப்படி படுக்கையில் இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி கொஞ்சம் கேட்குறாங்க. அதனால இந்த ஒன் டே ஃபுல்லாக டிப்ஸ் போட்டு ஃபுல்லாக தூக்கிட்டே இருந்ததும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போயாச்சு. எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாம்லேயும் 163 167 கீழே ஃபோட்டோ கேட்காங்கல்ல, அந்த ஃபோட்டோ இருந்தாவே நான் வந்து அவ்வளோதான் கையில் இருந்ததான் எனக்கு அந்த இதில் கிடச்சிருந்துருக்கும். 167ஓட 66ஓட நின்றுச்சு. ஆனால் நான் 163 தான் எடுத்திருந்தேன். அன்னைக்குனா இதுக்கு மேலே படிக்கவே வேண்டாம், இதுக்கு மேலே எஃபர்ட் எப்படி போனதுன்னு எனக்கு தெரியல. சரி நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாருக்கு தான் ஃபோன் பண்ணி அழுகல, அவ்வளோதான். மற்றபடி சரி சார்கிட்ட அழுதக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். பரவாயில்லப்பா, நீங்க அடுத்தது ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை வந்து திரும்ப 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 ஓட வச்ச ஒரே வார்த்தை சாரோட வார்த்தை மட்டும்தான். நான் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன். அப்ப வந்துட்டு ஒரு நாள் நீங்களும் இப்படி வாங்குவீங்கப்பா, உங்களோட ஸ்டேட்டஸையும் நான் போடுறேன், நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அனுப்புவாங்க. பர்சனலாவும் சரி, இங்க இருக்கும் போதும் நிறைய சார் கிட்ட நானும் ஷேர் பண்ணுவேன். சாரும் வந்து நல்ல ஒரு மோட்டிவேட்டர். சார் என் வாயிலேருந்து என்ன வந்தோ நான் கேட்டுருவேன். அதான் என்னோட பிளஸ், ரொம்ப பெரிய பிளஸ் வந்து கண்ணன் சார் வாயிலேருந்து எதுவும் வந்தாலும் அதை நான் கேட்கணும், அவ்வளவுதான். பாடம் நடத்தும் போது கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு போற போதெல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி போர் அடிக்குது அந்த மாதிரி இருக்கும். ஆனா சாரோட ஃபுல் இதுலயும் ஃபோக்கஸ்ல இருப்பேன். அப்படியே சார் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கே நான் போய் பார்ப்பேன். அடுத்து நோட்டு போட்டு எழுத சொல்லுவாங்க, ஷார்ட்கட்ஸ்லாம் சொன்னாங்களா அடுத்த நாளே சப்மிட் பண்ணிடுவேன். என்ன இது இருந்தாலும் நைட்டாக அதை எழுதி முடிச்சுட்டு தான் தூங்குவேன். ஏன்னா சார் சொல்லிட்டாங்க அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி சார் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க நிற்கவே கூடாது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கறது வச்சிருக்கீங்களா சார்? அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் சார். அகாடமிக் இடமா நின்றுறாங்க. அது வந்து சாரோட நல்லதுக்காக எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. அவங்க வந்து இங்க வந்து நம்ம பாடம் எடுக்கிறாங்க, அதை அவங்களோட ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அதை தாண்டி அதுல இருக்கிற நன்மைகள் வந்து நமக்கு மட்டும் தான். எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சார் வந்து 11th ஹிஸ்டரி எடுத்துட்டு இருந்தாங்க. எடுக்கும்போது 11th ஹிஸ்டரி வந்து ரொம்ப பெருசா இருக்கும், லெசனே பெருசா இருக்கும். சார் நடத்தி முடிச்சிட்டாங்க, அதனால கேள்வி கேட்போம்னு சொல்லிட்டாங்க. 11th ஹிஸ்டரியில உள்ள அந்த சார் நடத்துற எல்லா லெசனையுமே பேரட்டி போட்டு படிச்சுட்டு வந்தேன். ஆனா ஒரே ஒரு வாட்ஸ் ஒரு ஓரமா இருந்துச்சு, அதுக்கு அதை மறந்து தொலைச்சிட்டேன், பார்க்கவே இல்லை. சார் வரிசையா கொஸ்டின் கேட்டாங்க, எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காரு. பக்கத்துல சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு, சார் கேட்கறது கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எனக்கு வந்து நீதான் அந்த வாட்ஸ் கொஸ்டின். ஏன் எல்லாத்தையும் படிச்சு பேரட்டி போட்டு படிச்சேன், எங்கடா அது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு போய் அந்த ஓரமா இது 11th ஹிஸ்டரி செகண்ட் லெசன் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு வாட்ஸ் மேல் வாட்ஸ் அது வந்து ஞாபகம் இருக்கு. அந்த கொஸ்டின் சார் என்கிட்ட கேட்டாங்க, நின்றுட்டேன். சார் இவ்வளவு தூரம் சார் நடத்தும் போது கவனிச்சு படிச்சுட்டு வந்து இவ்வளவு இடத்துல நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பாக்ஸ் எனக்கு கொஸ்டினா வந்துருச்சு. அன்னைக்கு நான் பார்க்கும் போதுதான் நிக்கிறோம்னா அதை பத்தி தெளிவா சொல்லுங்க, அதை பத்தி தெரியாது. கேள்வி கேட்கிறோம், நிக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு அது தெரியலன்னா அந்த இடத்துல நிக்கிறோம். ஆனா அது லாஸ்ட்ல நிக்க வைப்பாங்க, கேள்வி கேட்டு இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன்னா அதுக்கு அதுதான் சார் வெயிட் ஆகும். அந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். அப்படி நான் சும்மா படிக்கும் போது அதை மிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன்னா கூட அந்த இடத்துல நான் அந்த ஒரு கொஸ்டினை போடக்கூடாது. அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த 4 மார்க் 5 மார்க் போனப்பல 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அடிச்சிருந்தாவே நான் அப்ப வேலைக்கு போயிட்டேன். ஒரு வருஷம் அவங்களோட பின்னாடி வந்துட்டேன் நான். அதனாலதான் வந்துட்டு
ஒவ்வொரு கொஸ்டினுமே முக்கியம். கொஸ்டின் கேட்குறாங்க, அசைன்மெண்ட் எழுத சொல்றாங்கன்னா சலிக்கவே சலிக்காதீங்க, எழுதுங்க. இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான், அவங்களுக்காக எதுவுமே கிடையாது. ஏன்னா அட்வைஸ் பண்ண போற பக்கம் சொல்லிட்டு போயிருக்கீங்க நினைக்கலாம். ஆனா நான் அங்கேயிருந்து இங்க வரும்போது தான் அதோட இது என்னன்னு எனக்கு தெரியுது. அந்த கொஸ்டின் அந்த மார்க் சார் நிக்க வைக்கலன்னா அது எனக்கு இதாகவே நாலந்தா பல்கலைக்கழகங்கள் அதை வந்து யார் வந்து பிரேக் பண்ணா இதுதான் சார் எனக்கு கேட்ட கொஸ்டின், இதுதான் எனக்கு அங்க வந்த கொஸ்டின். சரிங்களா? இதனால நமக்கு அந்த ஒரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன் தான். அந்த டைம் நின்றதுனாலதான் எனக்கு அந்த ஒரு மார்க் கிடைச்சிச்சு. அந்த ஒரு மார்க் இல்லைன்னா நான் ரேங்க் பின்னாடி இருந்திருப்பேன். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சார் கொஸ்டின் கேட்க தயவு செஞ்சு அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, 10 பேர் வந்தா கூட அந்த கொஸ்டினை கேட்டுருங்க சார் நீங்க. ஏன்னா அது வந்து வராம இருக்கிறதுனால நமக்கு தான் லாஸ். பணம் நம்ம தான் கட்டியிருக்கோம். ஒவ்வொரு பணமும் எவ்வளவு சம்பாதிச்சு கட்டுறாங்க, அதுக்கு வந்து நம்ம இதா இருக்கணும். ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ப்ரௌடா இருந்துச்சு அந்த இது பண்ணும்போது. இப்போ ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கே இந்த மாதிரி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்போ படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் என்கிட்டயே கேட்கும்போது சரி இப்பெல்லாம் இருக்காங்க. அது வரைக்குமே கொஞ்சம் வேஸ்டா தான் நம்மளை வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே சரி வேஸ்டா தான் இருக்கும். இப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது தான் வந்து நம்மளோட இது வந்து உயர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2020 எக்ஸாம்க்கு எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப இது பண்ணி தான் போய் எழுதுதான். ஆனாலும் அதில் தான் வரலங்கும் போது சார் சொன்ன ஒரு மோட்டிவேட்ல இதுதான், நீங்க வந்து படிக்கப்பா, கிடைச்சிருப்பா, நீங்க ஏப்பா ஃபீல் பண்றீங்க, படிக்காம ஏதாவது படிக்காத மட்டும் விட்டுறாதீங்க. அதனால எனக்கு அதுல ஹோப்ல இவங்க படிக்க வேணாம்னு முடிவு பண்ணி 3 டைம் கட்டி வச்சுட்டேன் புக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து 10th எக்ஸாம் வந்துன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் அதை பார்க்கவே இல்லை. சார் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துருக்குப்பா பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரே எக்ஸாம் அப்படின்னாங்க. பார்த்தேன் சார். அவன் டிஎன்பிஎஸ்சி லைன்ல போயிட்டு இருக்கும்போது எதுக்கு சார் இதுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை இதுல வந்து எக்ஸஸா இங்கிலீஷும் சயின்ஸும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிங்க, 1 மணி நேரம் அதை மட்டும் நீங்க படிங்கன்னு சொன்னாங்க. சரி சார் சொன்னாதான் நம்ம கேட்கிறோமா, உடனே சரிக்கா அன்னையிலேருந்து இங்கிலீஷ் புக்கு எடுத்துட்டேன். இங்கிலீஷ் புக்கு, சயின்ஸ் புக்கு ஒவ்வொரு மணி நேரம் எடுத்துட்டு மீதி வந்து டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிக்கும்போது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டும் சார் கரெக்டா எக்ஸாம் அன்னைக்கு மதியம் வந்து கேட்டாங்க, என்னப்பா எப்படி எக்ஸாம் எழுதுறீங்க, எழுதிருக்கா சார் 100 மழை வந்துடும். பேப்பர் 2 வந்து என்னன்னா மேஜர், அதுக்கு 2 எக்ஸாம் எழுதணும். ஆல்ரெடி 2017 ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தேன். பாஸ் பண்ணவங்களுக்கு திரும்ப எக்ஸாம், ஏன்னா ரொம்ப நாள் போஸ்டிங் பண்ண வச்சுட்டாங்க. அதனால பாஸ் பண்ணவங்களுக்கு திரும்ப எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணும்போது தான் இந்த பேப்பர் 1ல செகண்டரி டீச்சர் அது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிச்சதும் ஒரே தரம் இருந்துச்சு. ஆனால் பேப்பர் 2க்கு வந்து பிஜிடிஆர்பின்னு வச்சுருந்தாங்க, யூஜிடிஆர்பின்னு வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாகவே மேஜர் திரும்ப போய் படிச்சு வர முடியுமா எனக்கு தெரியல. இது மட்டும் தான் படித்தேன். இதில் வந்து 100 மார்க் வரும்னு நினைக்கிறேன் சார், 150. ஆனால் அவளுக்கு அங்கே போனதுலேயே நான் தான் ஏஜ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் ஏஜ் ஆனவங்க தான் இருந்தாங்க. சரி வந்துடும் நினைக்கிறேன் சார். சரிப்பா வந்துடும், கஷ்டம் நீங்களோட கால் பண்ணாங்க வந்துடும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. திரும்ப 1 இயர் ஆயிடுச்சு அதோட ப்ராசஸ். இதில் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கேஸ் உடனே போட்டு விட்டுருவாங்க. அது அப்படியே நின்று போயிடும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி டக்கு டக்கு போக முடியாது. அப்பயும் பார்த்தா கன்சீவ் ஆகிட்டேன். நான் செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிட்டேன். என்னால் அதை எதிர்பாராத இருந்ததும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்பயும் சார்கிட்ட தான் ஃபோன் பண்ணேன், சார் எங்கள் மேலே நல்லா படிக்க முடியாது சார், இது மாதிரி கன்சீவ் ஆகிட்டேன். இனிமேல் திரும்ப 1 இயர், ஏன்னா அடுத்து பாப்பாவுக்கே நல்லா அடிபட்டுட்டோம். அதுலேயே தெரிஞ்சிருச்சு 1 வருஷம் இனிமேல் புக் எடுக்க முடியாது, திரும்ப சிலபஸ் சேர மாறிடும். அவ்வளோதான் சார் இனிமேல். இல்லைப்பா நீங்கள் படிங்க, உங்களால் முடியும் அப்படியே அதான் சார் சொன்னாங்க. உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. திரும்பவும் சரி சார் சொல்லிட்டான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ லைட்டாக தான் எடுக்க முடிச்சு, ஏன்னா வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருந்துச்சு. ரொம்ப தம்பிக்கு கஷ்டப்பட்டுட்டேன். கரெக்டாக தம்பி பிறக்கிற அன்னைக்கு எனக்கு வந்து ஆன்சர் கீ விடுறாங்க. அன்னைக்கு 1 வருஷம் கழிச்சு அவன் பிறக்கிற அன்னைக்கு ஆன்சர் கீ விடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆன்சர் கீ வந்துருக்கு அப்படின்னாங்க. நான் வந்து லேபர் வார்டில் இருக்கேன். என் வீட்டுக்காரன் கூப்பிட்டு சொல்றேன், என் ஆன்சர் கீ வந்துருச்சு, அவனை வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நீ முதல்ல உடம்பா பாடு, அவனுக்கு நான் 1 வருஷம் டைம் கொடுத்து திரும்ப என்னால படிக்கிறது, நீ கிளாஸ் போகலாம் இல்லை வரலன்னா கூட நீ அதை யோசிச்சுட்டு இங்கே இது பண்ணிடாத அப்படின்னாங்க. ஃபுல் ப்ரெஷர் ஆயிடுச்சு. அங்கே என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் அவங்க தான் கூட இருந்து கூல் பண்ணி, இல்லை நீ நான் பார்த்து சொல்றேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இது முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சிருக்கேன் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் இவங்க விட மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில 103 வருதுப்பா அப்படின்னாங்க. சரிங்க நம்ம கேன்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கிடைக்கலான பிரச்சனை இல்லை, நீ வரவா பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தா 40 திரும்ப உடனே எனக்கு கேஸ் அடுத்த கேஸ் விழுந்துச்சுன்னா ஏஎஸ் இழுத்துட்டு போயிடும் சொல்லிட்டு உடனே ப்ராசஸ் வந்துருச்சு. தம்பி 45 நாள் இருக்கும் போதே சிவிக்கு கூப்பிட்டாங்க. சிவி சென்னையில எல்லாமே அவனை வச்சு ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் கன்சீவ் ஆனப்ப எனக்கு அதுல ஒரு சந்தோஷமே இல்லை. ஆனா அவன் பிறந்ததுலேயே ஃபுல்லாவே நல்லா இதுதான். உங்களுக்கு சொல்ற பெஸ்ட் என்னன்னா
பேச்சுலரா இருக்கும் போதே வேலைக்கு போயிருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ வேலைக்கு போறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா போக முடியும், அவ்வளோ சீக்கிரமா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலையா, குழந்தை பிறந்துட்டு வேலைக்கு போகலையா அப்படின்வாங்க. அதுல அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வேலை, அதுக்கப்புறமேட்டுக்கு அதுவே உங்களை கொண்டு போயிடும் எல்லா இடத்துக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைனாலும் நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்லை. பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரௌடா இருப்பாங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டீங்கன்னா வரணும் வந்து நல்லபடியா அமையும், உங்க லைஃபே அதுக்கப்புறம் வந்து சூப்பரா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிருங்க. இல்ல வேற வழி இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னா வேற வழி இல்லை, அதுல எப்படி போராடி போக முடியுமோ அந்த அளவுக்கு போராடி போங்க. ஏன்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கல்யாணம் பண்ணி படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது. அதுலயும் ஒரு குழந்தை இருந்தா அதுல ஒரு சரியில்லை, 2 குழந்தை இருந்தா அதுக்கும் வேற எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சுலரா இருக்கும் போதே போயிடுங்க. அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லுங்க, அதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்பீங்க? கண்டிப்பா 6-7 மணி நேரம் வந்துட்டு குழந்தை வச்சுட்டு இருந்ததுனால நான் அவ்வளவு தூரம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட் இதுலயே போடுங்க. மீடியாஸ் எல்லாம் ரசிச்சு ஒதுக்கி வச்சிருங்க. அது எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அப்பெல்லாம் வந்து எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது. இப்ப வந்துட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் தள்ளி வச்சிட்டீங்கன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா உங்களால இது பண்ண முடியும். இப்ப பாப்பாலாம் நான் சுத்தமா கவனிச்சுக்கவே இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்போ போனதுமே மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துட்டாங்க. இப்ப 8 மாசம் அவனோட ஒவ்வொரு அசைவும் அவ்வளவு சூப்பரா நான் ரசிக்கிறேன். என்னால அப்ப முடியல. அதுவே இப்ப வந்து வேலை இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த இதெல்லாம் என்னால கடந்தே வந்துருக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால முன்னாடி நீங்க எதெல்லாம் இழக்குறீங்களோ பின்னாடி அதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப என்ன பாப்பா கிட்ட எல்லாம் இழந்தோம், அது எல்லாமே பையன்கிட்ட வந்து நான் ரொம்ப இது பண்றேன். வித் சேலரி வந்துட்டு இருக்கு. வீட்டுல உட்காந்துருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டு தம்பியை பார்த்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கும் இப்ப எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்ப எல்லாமே உங்களுக்கு அதிகமா கண்டிப்பா கிடைக்கும். யார் சொன்னாலும் இதை வந்து பிரேக் பண்ணிடாதீங்க. வந்துட்டீங்க, இதுல வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியுமோ அதை அச்சீவ் பண்ணி கண்டிப்பா போங்க. உங்களால முடியும், கண்டிப்பா எல்லாராலுமே முடியும். சார் சொல்றது மணி சார் அப்படிதான். ஷார்ட்கட்லாம் மணி சார் வந்து ரொம்ப இதாக ஃபர்ஸ்ட் வந்ததுமே டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும். முதல் நாள் என்ன படிச்சோங்கிறத எழுதிட்டு தான் வரும். அதெல்லாம் ஸ்கூல் பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணாங்கலாம் கூட நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸ்கூல் பிள்ளைங்களாவே இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வேலைக்கு போற வரைக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களாவே இருங்க. நம்ம வந்து இங்க எதுவும் தாவி குச்சிலாம் வந்துடல. அதுல இருந்தா நம்ம படிப்படியா வந்துட்டு இருக்கோம். இன்னமும் அதே லெவல்லே வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு 10th 12th எவ்வளவு எஃபர்ட் போட்டீங்களோ, எப்படி எல்லாருக்கும் மார்க் கேட்டா நம்ம சொல்ல கூச்சு கொடுவோமோ அதே மாதிரி பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு நீங்களே சொன்னாங்க, எவ்வளவு நாளைக்கு தான் படிச்சுட்டே இருப்ப, ரொம்ப நாளைக்கு ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருந்தா பிரேக் விட்டா திரும்ப படிச்சா அதான் நான் பெரிய பண்ண தப்பு. அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்களே. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்காங்க, வேலைக்கு போகலதான். இப்ப அப்படியே மாறிட்டாங்க. அவ்வளவு நாள் படிச்சல்லப்பா நீ வேலைக்கு போயிட்ட, அப்படியே எல்லாமே மாறிடுச்சு. எல்லாரும் பேசுறது எல்லாரோட இதுலயுமே ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம், வேலைக்கு போறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுலயே எல்லா டிசிஷனும் நம்மள்ட்ட கேட்டு எடுப்பாங்க. எல்லா டிசிஷன் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது கிடையாது. எங்க அம்மாவே எங்க வீட்டுக்காருமே ஒரு டைம் கூட நான் விழுந்தப்ப சலிக்கவே இல்லை. இல்ல உன்னால முடியும், நல்லா உன்னால முடியும், நீ பண்ணு. ஒரு டைம் கூட இதோட செட் ஆகாதுன்னு 2 பேருமே சொல்லவே இல்லை. அவங்களும் படிக்க வச்சாங்க, இவங்களும் படிக்க வச்சாங்க. ஃபுல்லா இது பண்ணாங்க. எங்க மாமியார் வீட்டு சரி எங்க அம்மா மோஸ்ட்லி எக்ஸாம் டைம்லாவே அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அங்க இருந்து என்னதான் படிக்க சொன்னாலும் வேலை செய்யாம படிக்காம கஷ்டமா இருக்கும். அதனால இங்க வந்து ஃப்ரீயா பாப்பா விட்டுறது நானும் ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தேன். நிறைய 6 மணி நேரம் வந்து கண்டிப்பா படிங்க. எல்லாத்துக்குமே நான் தமிழுக்கு, மேத்ஸுக்கு, ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் இது கொடுப்பேன், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் படிப்பேன். நான் பண்ணது எல்லாமே. பண்ணாதது அப்படின்னு பார்த்தா இது டெஸ்ட் எழுதி முடிச்சதும் வந்து பார்க்க சொல்லுவாங்கல்ல, எதுல விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அதிகமா பண்ணல. அதெல்லாம் வந்து பண்ணிருக்கணும். கண்டிப்பா நான் பண்ணாம விட்டுட்டேன். கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டே இருக்கணும். கேப் விட்டு படிச்சோம்னா அது வந்து நமக்கு இதாகாது. இதெல்லாம் நான் பண்ணாதது. அதனாலதான் இவ்வளவு தூரம் சக்சஸ் வந்து பின்னாடி போயிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் சரி கிடைச்சி, இன்னும் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு தூரம் கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதா இருக்கு. அது அந்த இது வாங்கும் போதெல்லாம் வந்துட்டு அவங்க கையிலேருந்து வாங்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷம். வாங்கினதுமே என்னால கற்பனை பண்ண முடியாம அவ்வளவு தூரம் அழுதுட்டேன். ஏன்னா சின்ன வயசுல அம்மா ரொம்ப கஷ்டம் படிக்க வச்சாங்க. அப்பா இல்ல, அண்ணனுக்கு மட்டும்தான். அண்ணனுக்குள்ளே என்னைய படிக்க வைக்க இருந்துட்டாங்க. வீட்டுக்காரன் வந்ததுல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சரி எல்லாருக்கும் இந்த இதுதான் கொண்டு போகணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். வாங்கின அன்னைக்கு கரெக்டா எல்லாமே ஒரு எமோஷனலா நடந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப ஒவ்வொரு இதையுமே அவ்வளோ ரசிச்சேன்.
அன்னைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு வாங்கின அன்னைக்கு வாங்கினது அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எங்க அப்பா பேர் பொய்யாமொழி தான். அதை வாங்கும்போது அவர்கிட்டே இருந்து எல்லாருக்குமே என்ன பண்ணானா 2700 பேருக்கு கொடுக்கும்போது 60-70 பேரா நீங்க வச்சு போட்டோ எடுக்க வச்சுட்டாங்க. ஆனா என்னோட குழந்தைய நான் அழுதுட்டாங்க நேரம், அதனால வாங்கி வச்சிருந்தேன். வாங்கினது அவங்க டக்குன்னு வாங்கிட்டு இந்த எண்ணத்தை மட்டும்தான் அவர் கையாலே இருந்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து கொடுத்தாங்க, ஒரு 10 பேருக்கு மட்டும் அவங்க கொடுத்தாங்க. மற்றவங்க குரூப் போட்டோ எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. அதனால அவர்கிட்டே வாங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் ஆயிடுச்சு. சரி அமாவாசை அன்னைக்கு அப்பா கையிலேருந்து வாங்கின ஒரு ஃபீல் வந்து அவர்கிட்டே வாங்கும்போது எனக்கு கிடைச்சிச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க வாங்கும்போது ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் பெயிண்டிங்னாலே அது ஒரு இதா இருக்கும். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்ப நாங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, நீங்களாமே வந்து முன்னாடியே வேலைக்கு போயிட்டு அது எல்லாத்தையும் கண்டிப்பா வாங்கணும். ஒரு படிக்கிறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் மட்டும் சொல்றேன், நான் ஃபாலோ பண்ணது எனக்கு. அப்புறம் ஒரு சார் ஒரு பொங்கல் சொன்னதுதான், ஆனா நான் ஃபாலோ பண்ண அது எனக்கு செட் ஆகுச்சு. உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்க. ரொம்ப நேரம் பசியில உட்காந்துருக்கீங்கன்னு தெரியுது. இதனால சொல்றது ஒரு சில பேருக்குனாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இயர்லி மார்னிங் ஏந்திரிங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லாம தான் இருந்துச்சு. எவ்வளவு மிட் நைட் வரைக்கும், ஏன்னா டீச்சர் ட்ரைனிங் பிஎட் பண்ணும்போது ஃபுல்லா ரெக்கார்டு எழுதி நைட்டு இது பண்ற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. அதனால 3 மணி வரைக்கும் கூட விடியவே படிச்சிருவேன். ஆனா காலையில 3 மணிக்கு ஏஞ்சி படிக்கிறதே எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஆனா அந்த சார் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் அதை ஃபாலோ பண்ணேன். 3 மணிக்கு ஏந்திரிச்சிட்டு 3:30க்கு எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சிட்டு ஏஞ்சி உடனே புக் எடுக்க கூடாது. ஏஞ்சி முடிச்சுட்டு ஏதாச்சும் டீ காஃபி குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 1/4 மணி நேரம் வந்து நடங்க. சும்மா எதையுமே யோசிக்காம ரிலாக்ஸா நடக்கணும். வெளியில நடந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஓகே, வெளியில எங்க அம்மா வீட்டுலாம் ரொம்ப பயம் கிடையாது, அதனால வெளியில தான் நடக்கிறாங்க. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் போல நடந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் மைண்ட் ஆகிடும். வெறும் காலோட நடங்க, அதுவே ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வெறும் காலோட நடந்து முடிச்சுட்டு வந்து புக் எடுத்துக்கோங்க. காலையில ஃபர்ஸ்ட் படிக்கிறது செட் ஆகல அப்படின்னா குரூப் ஸ்டடி. எனக்கு வந்து குரூப் ஸ்டடி தான் தலை கொடுத்துச்சு. என்னோட ஏஜ் ஆனவங்க தான் அந்த அக்காங்களாம் இருந்தாங்க. இங்க வந்து என்னால ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பண்ண முடியல, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்துச்சு. அவங்க கூட தான் நான் பண்ணேன். அவங்களுமே ஜாப் போயிட்டாங்க. எல்லாருமே காலையில கூகுள் மீட்ல போட்டுப்போம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எடுத்ததும் நான் ஒருத்தவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு அது போகாது, செட் ஆகாது, தூக்கம் வரும், எல்லா இதுவும் இருந்துச்சு. கொஸ்டின் பேங்க் புக் வாங்கிட்டு கொஸ்டின் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. 4 பேர் இருந்தோம். அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, அவங்க கேட்பாங்க, நான் சொல்லுவேன். ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி எடுத்து காலையில கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மாசம் 2 மாசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எழுந்திரிக்க ஆரம்பிச்சுட்டேன். காலைல படிக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ரொம்ப யோகா மேட் இந்த மாதிரிலாம் போடணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. உட்கார்ந்து கத்துலேயே பண்ணுங்க. மூச்சை இழுத்து மூச்சை விடணும், அவ்வளவுதான். ஒரு 30 கவுண்ட் பண்ணிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களுக்கு படிக்கிறது எல்லாமே உள்ளாக போகும். அந்த 30 கவுண்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது 5 நிமிஷம், அதிகபட்சம் பார்த்தா எனக்கு வந்து 20 நிமிஷம் தான் அப்போ தொட்டுச்சு. அப்புறமேட்டு என்னால கண்டினியூ பண்ண முடியல. அப்ப பண்ணும்போது கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணாம விடாதீங்க. இப்போ ஒரு மாசம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வேலையை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துலயே முடிஞ்சு அந்த 30 கவுண்ட் எழுத்து சீக்கிரமா விட்டுருவோம். அது போக போக டெய்லி நீங்க பண்ண ஆரம்பிக்க என்ன பண்ணீங்கன்னா தம் பண்ணி வச்சிருக்க தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 4 நிமிஷம் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா ஒரு மாசத்துலயே எனக்கு 20 நிமிஷம் ஆனிச்சு. அது என்னைக்கு நம்ம 30 மினிட்ஸ் கொண்டு போயிட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம சொல்றதா நம்ம மைண்ட் கேட்குமோ. இது அப்படி அந்த சார் சொல்றதா நான் எல்லாம் ரீச் பண்ண முடியல. உங்களால முடிஞ்சா அதை ரீச் பண்ணி அதோட பலனை கூட நீங்க அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் நிஜமா இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். படிச்சு அதான் கொஞ்சம் இதானவே நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்படி இருந்துட்டு தான். ஆனா இது எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். 20 நிமிஷத்துக்கு போல தட்டினாவே நீங்க நல்லா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வேணாம் 30 கவுண்ட் பண்ணணும். காலையிலயும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். டிஸ்டர்ப் இல்லாதப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதே மாதிரி விளக்கொலி தியானம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு தூரம் கை நீட்டுறதா இந்த இடத்துல வளர்க்குறது தான் ஓகே. அதை லைட்டா எரிய வச்சுட்டு அதாவது விளக்கோயில எந்த வளர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அதை வச்சுட்டு அந்த ஒளியை மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷனை ஒரு இடத்துல கொண்டு வரதுக்காக. ஒரு சில பேர் ஒரு பாயிண்ட கூட கொண்டு வருவாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல பண்ணும்போது நீங்க விளக்க வச்சு பண்ணுங்க. நான் பண்ணேன், எனக்கு அது நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு. நிறைய இது மைண்ட்ல இதாகிட்டு இருந்ததுனால என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா இதை பண்ணும்போது அங்கங்க படிக்கிறது எல்லாத்துக்கும் நான் டக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, முன்னாடிக்கு நீ இப்ப 30 கிராஸ் பண்ணிட்டோம்னாவே நமக்கு கண்டிப்பா மெமரி பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அது வந்து நார்மல் தான்.
அப்படி இருக்கிறவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பெட்டரா இருக்கும். அந்த இது பண்றது அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நீ எதுவுமே பண்ண தேவை. அந்த ஒளியை மட்டும் பார்த்துட்டு நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். அதுலயே ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு அது சும்மா ஒரு திரி எறிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதோட லேயர்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆரஞ்சு, ரெட்டு, ஒயிட்டு, அந்த ப்ளூ, அந்த மாதிரி தனித்தனி லேயர்ஸே உங்களால அதில் கேப்சர் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதா இருக்கும். இது வந்து 2வது. இன்னொரு இது வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லா எப்போ உட்காந்து படிக்கிறோமோ படிச்சு டயர்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு படிக்கிறது எல்லாமே உள்ளார போக ஆரம்பிக்காது. கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்ம என்ன படிச்சாலும் அது உள்ளார போகாது. நீ எவ்வளவுதான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாலும் அது உள்ளாரே போகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப காலையில ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா சாப்பிட்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டெய்லி ஒரு நாள் நடந்தது ஃபுல்லா நீங்க லைட் யோசிச்சு பாக்குறதுங்கிறது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும். அதனால காலையில சாப்பிடும்போது நீங்க ஏஞ்சதுல இருந்து சாப்பிட்ட வரைக்கும் என்ன பண்றீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்திரிச்சோம், போய் ப்ரஷ் பண்ணோம், என்ன ரெஸ்ட் ரூம் போனோம், வெளியில வந்தா யாரை பார்த்தோம், சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணோம், என்ன சாப்பிட்றோம், இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து மதியம் சாப்பிட்றீங்களா, காலையில சாப்பிட்டதுல இருந்து மதியம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, யாரை மீட் பண்ணீங்க, ஜஸ்ட் யோசிச்சு மட்டும் பாருங்க. இது வந்து எக்ஸாமுக்காக சொல்ல வரல, இதை ஜஸ்ட் யோசிச்சு மட்டும் வைங்க. அடுத்தது நான் மதியம் சாப்பிட்டதுல இருந்து நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, இது அப்படியே குறைங்க. திரும்ப காலையில இருந்து மதியம் வரைக்கும் என்ன நடந்துச்சு பாருங்க, மதியத்துல இருந்து சாயந்தரம் என்ன நடந்துச்சு பாருங்க. அதையும் குறைச்சிட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க என்னென்ன நடந்துச்சுன்னு ஆர்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு மாத்தி ஆர்டர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஞ்சதை சொல்லுவோம், அப்புறம் சாப்பிட்டதுக்கு வந்துவோம், அதுக்கப்புறம் இவங்களை மீட் பண்ண மாதிரி இருக்க நடுவுல உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. ரொம்ப யோசிச்சு மைண்டெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. போற போக்குல இதுதான். இது எதுக்காக இந்த இது சொல்றாங்க அப்படின்னா, இவங்க நீங்க பண்ண ஒரு மூளை என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காவே இவன் என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டுட்டே இருக்கான், இவன் என்ன பண்றானா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி போடு, அவன் கேட்கும்போது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இது சயின்டிபிக். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, கிளாஸ் நடக்கிறவங்க எடுத்துறாங்கன்னா 3 மணி நேரம் அவங்களால உட்கார்ந்து அதை கவனிக்க முடியாது. யாரா இருந்தாலுமே கவனிக்க முடியாது. கவனிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம், ஆனா கவனிக்க முடியாது. எல்லாமே உள்ளார போகாது. இப்படி நீங்க பண்ண உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். எக்ஸாம்ல பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து வெளியில கண்டிப்பா வரும். இது எனக்கு வந்துச்சு, இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா கன்சிஸ்டன்சி இதுல முக்கியம். ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் விட்டுட்டோம் அப்படின்னா இதோட ப்ராக்டிஸ் இருக்காது. ஆனா அந்த சார் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட்ல ப்ராக்டிஸ் இல்லாம இருந்துச்சு, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது எல்லாமே ரொம்ப கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதே மாதிரி இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, 2 டைம் படிக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. இது 2 டைம் படிக்கிறது கிடையாது, இதெல்லாம் ஒரு ஜாலியா நம்ம கேட்டுட்டு போறதுதான். அது எல்லாமே வந்து இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் கை கொடுக்கும். ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த ஆப்ஷனை ஒமிட் பண்றதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 3த்தையும் நான் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா தண்ணி குடிங்க. ரொம்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மூளை டயர்ட் ஆயிடும். தண்ணி குடிச்சு அதுக்கு அப்பப்ப தீனி போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இவ்வளவுதான் பேசுறேன் நினைச்சு அதெல்லாம் பேசிட்டேன். ஏதாவது இருந்தா நீங்க இப்போ ஆரம்ப காலத்துல இருந்தே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க. அதை ரெஃபர் பண்ண ரெஃபர் பண்ணுவீங்க. சம்டைம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்க அந்த ஜாகிரபியில் வந்து ஆல்ப் மலை, அப்போ இங்கே சொல்லும்போது இந்த ஐயோல்பம் அதுமாரி ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். இந்த சார் அது எங்கே சார் புக்லேயே இல்லை அப்படின்னு கேட்டீங்க. அது பழைய ஜாகிரபி புக்கில் இருக்குது அப்படி மாதிரி சொன்னோம். அவங்க அந்த பிவைக்கு பார்க்கறது எப்படி யூஸ் ஆச்சு உங்களுக்கு? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து ஒரு டாபிக் நடத்துறாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல அந்த டாபிக் சம்பந்தமா என்ன இருக்கோ அதை பார்க்க சொல்லி சார் சொல்லி அந்த ஒரு ஹேபிட் ஆகிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டு டவுட்ஸ் அப்பவே கேட்டுட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து கண்டிப்பா முன்னாடி எடுக்கிறது பின்னாடி கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, அதே क्वेश्चंस அப்படியே கட் காப்பி பண்ணி வந்து கூட வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டைப் பண்ணி வச்சு அதை நல்லா பண்ணுங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் ஒவ்வொரு क्वेश्चनமே நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு क्वेश्चन எல்லாத்தையும் படிக்கிறது எல்லாருமே படிப்பாங்க, எல்லாருமே 150 எடுப்பாங்க. அதுக்கு மேல நம்ம எஃபர்ட்டுக்கு தான் ஒவ்வொரு மார்க் கூடிட்டே போகும். பண்றது மற்ற வெட்டிக்கடைகிட்டே இதெல்லாம் வரணும்னா நான் இந்த மார்னிங் ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே 11 மணிக்கு தூங்கிடுவேன். 11 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு 3:30 ஏச்சிடுவேன். கண்டிப்பா ஏச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துச்சு. அப்ப அந்த குரூப் டிஸ்கஷன் நிறைய. இப்ப பாப்பா ஸ்கூல் சேர்ந்ததுக்கு அப்புறமா என்னால கிளாஸ் வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும், ஊட்டி விடணும், திரும்ப கூட்டிட்டு வரணும்ன்றதுனால என்னோட ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஸ்கூல் பக்கத்துலயே அமைச்சிட்டாங்க. அவங்க வீட்டுல போய் தான் படிப்பேன். தூக்கம் மேக்சிமம் அப்ப வரதில்லை.
ஏன்னா அவ்வளோக்கு கொஞ்சம் அடி நிறைய வாங்கியிருக்கோமா, அதனால வந்துட்டு அப்போ தூக்கம் வரப்பெல்லாம் அதான் ஏஞ்சி நடந்துடுவேன், இல்லை தண்ணி குடிப்பேன், இல்லை அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் அவங்க டைம் நம்ம காலி பண்ணக்கூடாது. மெயினாக நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர் வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னாவே நம்ம படிக்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல தூக்கம் வருதுன்னு போது சொல்லிட்டீங்கன்னா அவங்களுமே ஏதாவது டீ குடிப்போம், இல்லைன்னா ஏதாச்சும் 5 நிமிஷம் பேசிட்டு டக்குனு இதுக்குள்ளார வந்துடும். ரொம்ப கதை போயிட்டே இருக்காது, அவங்க கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் குரூப் டிஸ்கஷன் வந்து ரொம்பவே இதாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது எல்லாமே அங்கே வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். நம்ம இன்னைக்கு விளையாட்டா பேசுறது எல்லாமே கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக வரும். நம்ம நம்பணும் அதை கண்டிப்பாக அவங்க போவோம். இந்த கொஸ்டின் பேப்பர் அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் நினச்சி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே எடுத்து நம்ம படிக்கணும். டெய்லி டெஸ்ட்டுமே அப்படிதான், சும்மா வந்தோம் போனோம் படித்தோம் அப்படின்னு இல்லாமல் இதை நம்ம லைஃப்பை மாற்ற முடியாது, இதுக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்கணும் அப்படின்னு டெய்லியுமே நினச்சி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அந்த மாதிரி நம்ம கற்று போனால் மட்டும்தான் நம்ம போய் ரீச் பண்ண முடியும். நிஜமா அன்னைக்கு ஆர்டர் வாங்கினப்பெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துங்க, கண்டிப்பாக போயிருங்க தேவைங்க. சார் சொல்றதை ஃபாலோ பண்ணுவேன். 2 சார் சொல்றதுமே மணி சார் கிட்ட எனக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் கிடையாது. சாரை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்காது, அதிகமாக நான் பேச மாட்டேன். ஆனால் கண்ணன் சார்ட்ட ஃபுல்லாக ஃப்ரீயாக பேசுவேன். எந்த டவுட்டு எந்த நேரத்தில் கேட்டாலுமே சார் வந்து சொல்லிடுவாங்க. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து நான் அனுப்பும் போது 11 மணிக்கு நினைக்கிறேன், 11 மணிக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த நேரத்தில் கேட்டுருக்கீங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயத்திலே தான் இருந்தேன். உடனே ஆன்சர் போட்டு உடனே அதை என்கரேஜ் பண்ணாங்க. பரவாயில்ல, போனதுலேயே ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதை கண்டிப்பாக தொடருங்க, உங்களோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொன்னாலும் மோட்டிவேஷனோட சார் சொல்லுவாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய இதுதான். ஒரு அந்த இடத்துல சார் அந்த எக்ஸாம் வந்திருக்குங்கிறத சொல்லலைனாவோ இல்லை படிக்க சொல்லலைனாவோ கண்டிப்பாக நான் படிச்சிருந்துருக்க மாட்டேன். இன்னும் டிஎன்பிசியை நோக்கி போயிட்டு இருந்திருப்ப இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன். சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனால தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா? ஏதாவது டிப்ஸ் ஏதாவது? அந்த 2-3 மார்க் அப்படிலாம் மிஸ் பண்ணீங்களா? அப்பெல்லாம் வந்து அது எவ்வளவு கடுமையா இருந்தது. ரொம்ப அதான் நம்ம கூட இருக்கிறவங்க போயிட்டாங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும், ஒரு பக்கம் இந்த இடத்துல நம்மளோட வெற்றி வாய்ப்பு போயிடுச்சு. அந்த ஒரு கொஸ்டின் எடுத்து அப்பதான் கொஸ்டின் தேவை லூசி, இந்த கொஸ்டின் எடுத்துருந்தாலும் எல்லாரும் எழுந்திருக்கலாமே, இந்த கொஸ்டின் அங்கே போய் கேர்லெஸ்ஸா விடணும். வேற கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி விடும்போதுலாம் அதான் ஒரு வருஷமே பின்னாடி போயிடுச்சு. இப்போ என்னோட சீனியாரிட்டிலாம் அவங்கள விட ஒரு வருஷம் பின்னாடி தான் நான் இருக்கேன். ஆனால் எனக்கு அப்புறம் படிக்க வந்தவங்க என் கூட படிச்சுட்டு இருந்தவங்க அவங்க தான் இருந்தாங்க. அது வந்து கொஸ்டினுக்கு முக்கியத்துவம் இதுதானா இவ்வளோதானா இதுதானா அப்படின்னு இருக்காதீங்க. சார் சொல்றதையும் அதே மாதிரி அலட்சியமா எடுத்துக்காதீங்க. இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம், நமக்காக பணத்தை கட்டிட்டாங்க, எப்படி ஒரு வேலையை வாங்கிட்டு சட்டருக்கும் பெருமை வந்துடும், நமக்கும் பெருமை வந்துடும், நம்ம சேர்ந்தவங்களுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை கொடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பெற்றவங்களா இருந்தாலும் வீட்டுக்காரா இருந்தாலும் பிள்ளைங்களா இருந்தாலும். அந்த என் பொண்ணுக்கு அது என்னன்னு கூட தெரியாது, என்னவோ வாங்கியிருக்கேன்னு தான் தெரியும். எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடைச்சிச்சு, எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடைச்சிச்சு, எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடைச்சிச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் மைண்டில் வைங்க அவங்களுக்காக. ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் இதை கூட பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க, படிக்க கூட வசதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்குனாச்சும் எஃபர்ட் போட்டு நமக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காங்கல்ல, அதுக்கான ஒரு ப்ரைடை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். படிங்க. சார் சொல்றதை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். நம்ம வெளியில எதுவும் தேடி பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. அவங்க வாயில என்ன வருதோ அதை பண்ணிருங்க, கண்ணை மூடிட்டு அதை அவங்களை ஒரு நாளைக்கு கொண்டு போய் வேலை வச்சு. இந்த டெஸ்ட் எழுதுவீங்களா இங்கே அகாடமியில், அந்த டெஸ்ட்டில் தப்பு பண்ணுற கொஸ்டின்ஸ் போய் ரெஃபர் பண்ணுவீங்களா? அதான் சார் நான் பண்ணாத தப்பு சார், பண்ணலை. ஆனால் அது வந்து பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பண்ணியிருந்தேன்னா இன்னும் அந்த 1-2 கொஸ்டின்ல மிஸ் பண்ணல, அது எனக்கு அடிச்சிருந்துருக்கும் சார் கண்டிப்பாக. மேக்ஸும் போட்டு பண்ணலாம். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதனால மேக்ஸ் சரியா இது பண்ணல, ஷார்ட்கட்ல ஓரளவுக்கு போட ஆரம்பிச்சதுனால ஃபார்முலாஸ் வச்சு போடலை. ஆனால் மேக்ஸுக்கு டைம் ஒதுக்குங்க. 25ல ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம மேக்ஸ் வராதுன்னு நம்ம நினச்சிட்டோம்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை பிடிக்காதவங்களே அதுக்கப்புறம் எஃபர்ட் போட்டு பண்ண அவங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால மேக்ஸ் நல்லா பண்ணுங்க, தமிழ் நல்லா பண்ணுங்க. ஜிஎஸ் கலக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. 170 மேலே எடுத்தாரா கண்டிப்பாக நம்ம வந்து போக முடியும். கேள்வி இருக்காப்பா? இந்த 3 திங்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. நான் அதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பா நான் யாருக்காவது ஸ்கூல்லையுமே டியூஷன்லாம் வந்துட்டு இருந்தாங்க, அந்த
பிள்ளைங்க யாரா இருந்தாலுமே இது வந்து நம்மளோட இதுக்கு தேவை. நம்மளோட மைண்டை வந்து இது பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இந்த 3 விஷயமே நல்ல ரெமெடி. எனக்கு நிறைய விஷயம் அந்த உடம்பு செலவு முடிச்சுங்களா, அதுல ஏதோ மறந்துட்டு இருந்துச்சு நிறையா. என்ன சொல்றது, இதுக்கு மேல படிக்கவே வேண்டாங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிராக்டிஸ் அப்பதான் அந்த சார்கிட்ட நான் சொல்லும் போது நீங்க இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பாருங்கப்பா, யோகா சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட். எனக்கு சொல்லிட்டாங்க ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு 10 நாள் ட்ரை பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுமே அதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க, நீ முன்னாடி இவ்வளோக்கு ஷார்ப்பா இருக்க, டக்குன்னு கேட்டாங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்க, இடையில இதாக என்னால் அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ஸ்லோ ஆகிட்டேன். அப்போ வந்து திரும்ப அந்த இதை கொண்டு வந்தப்ப இந்த 3 திங்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ஸில் நல்லா கை கொடுத்துச்சு. கேள்விகள் சாப்பிட விட்டா போதும் பண்ணிட்டு இருக்காங்க. நாளா முடிவு பண்ணுவோம். ஏதாவது கேள்விகள் எதுவுமே இல்லையா? ஏன்னா உங்க பேர் என்ன? அது மாதிரி எழுந்திரிச்சா வந்து நம்ம தூக்கம் வருமா, பகல தூக்கம் வராமல் இருக்குமா, இல்லை வந்து நான் காலை சீக்கிரம் எடுத்துனா இங்கே நான் தூங்கிடுவேனே வகுப்புல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனால் கேட்டிருக்க மாட்டோம். ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஸ்கூல் கொண்டு வந்து விட்டாங்க, படிச்சோம், மார்க் வாங்கணும், போயிட்டோம் அப்படின்னு இல்லாம இதுதான் நம்ம லைஃபே மாற்ற போகுது அப்படிங்கும் போது அது அதான் அதை வந்து ஃபீல் பண்ணும் போது தான் அது உணரும். நாங்களும் அந்த ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கோங்க, அங்கே உட்காந்துருக்கும் போதே வந்து பேசியிருக்காங்க நிறையா பேர், ஒரு 4 விஷயம் உள்ளார போகும். ஸோ அவங்களோட அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஒரு சில பேர் சொன்னது எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி சரி நான் சொன்னது யாருக்காவது அது ரீச் ஆகட்டும் அப்படிங்கிறதால தான் சரி பேசுவேன். ஏன்னா தம்பி வீட்டில் விட்டு வந்திருக்கேன், சாப்பாடு ஊட்டிங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க, என்ன தெரியல, இருந்தாலும் நம்ம பேசி ஒரு 2-3 பேருக்கு ஆச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணோம். ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி நடந்துக்காதீங்க, எதை சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. படிக்கிறதுல ஒரு ஃபுல் எஃபர்ட் கொடுங்க. நமக்கான ஒரு ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் பின்னாடி இருக்கு, நிச்சயமா இருக்கு. அது எல்லாமே அனுபவிக்கணும். ரெகுலரா வகுப்புக்கு வரது எவ்வளவு முக்கியம்? அது வந்து ரொம்ப அது வரலன்னா அவங்களுக்கு தான் சார் கண்டிப்பா லாஸ். ஏன்னா பணத்தை நம்ம கட்டியிருக்கோம், அது தாண்டி நம்ம வராம விட்டுறோம்னா கிளாஸஸ், ஒவ்வொரு கிளாஸஸுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிளாஸஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு கொஸ்டின் அதான் அந்த ஒரு 2-3 மார்க்ல விடும் போதெல்லாம் இந்த கிளாஸ்ல நம்ம மிஸ் பண்ணி இருக்க கூடாது, இந்த கொஸ்டின் அந்த ரைட் நடத்துன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நான் அதை வருத்தப்பட்டிருக்கேன். ரொம்ப அதுக்காக அழுது கலறி இருக்கேன், அழுதுன்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம் ஃபீல் பண்றதை விட பண்றதுக்கு முன்னாடியே அதை ரெக்கவர் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே நடத்தி நீங்க அட்டெண்ட் பண்ணி இந்த பாடத்தை திரும்ப அட்டெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவேன் சார். அது காதுல கேட்கும் போது அந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல போய் தட்டும் கண்டிப்பா. இப்போ ஒரு தடவை நம்ம லெசனை கவனிச்சிட்டோம், அடுத்த வந்துட்டு அதுதான் நம்ம படிச்சிட்டோமே அப்படின்றது நம்ம போய் மெனக்கட்டு உட்காந்து படிக்கிறதுக்காக அவங்க நடத்தும் போது காலையில் வாங்குறது டைம் சேவ் பண்ணும் கண்டிப்பா. திரும்ப இப்போ ஒரு லெசனை நடத்திருக்காங்கன்னா அந்த லெசனை 2வது காலையில் வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே அதில் தெரியும் போது உங்க மைண்ட் வந்து அதை ரீகால் பண்ணிக்கும். நீங்களே அதை கவனிக்கலனாலும் உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீகால் பண்ணிக்கும். அதுவே திரும்ப நீங்க கொஸ்டினா உட்காந்து அந்த ஒரு லெசனை படிக்கணும்னா குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் வந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த விஷயத்தை சார் சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம உட்காந்து படிச்சோம்னா அதுக்கு டைம் இருக்கும், டைம் சேவ் பண்ணிடுவாங்க. அதனால 2 தடவை இருந்தாலும் பல தடவையா இருந்தாலும் கிளாஸ் வந்து இது பண்ணுவேன். எங்களுக்குலாம் தமிழ் கிளாஸ்லாம் வந்துட்டு மணி சார் நடத்தும் போது நிறைய தடவை கிளாஸ்ல இது பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் எஃபர்ட் போட்டதே இல்லை. திரும்ப படிக்கும்போது இது எல்லாமே தண்டத்தை திருப்பி போயிடுற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம வராத கிளாஸ் ஒரு தடவை நடத்துறது ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கிளாஸ் செகண்ட் டைம் அதனால அட்டன் பண்ணுங்க. கிளாஸ் லீவ் போடாதீங்க, தயவுசெஞ்சு லீவ் போட்டா அது நமக்கு தான் லாஸ், கண்டிப்பா லாஸ். இந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு கிளாஸ்ல இருக்கீங்க, அந்த இதெல்லாம் கூட இல்லை. கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொன்னதை கேட்டுக்கல அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கே அந்த அக்கா சொன்னாங்க நமக்கு காலைல விட்டுட்டோவே அப்படின்னு. எனக்கு எப்பயே முந்தா நாள் கூட ஒரு பொண்ணை நம்ம சர்க்கிள் படிச்சிருந்தாங்க. அப்ப மேரேஜே சொன்னா ரொம்ப சின்ன பொண்ணு சொன்னோம், நாங்க எல்லாருமே சொன்னோம் ஏன்னாப்பா இப்போதைக்கு நீங்க வேலையை நல்லா படிச்சுட்டு இருந்தா வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஒரு குரூப் எல்லாம் போயிட்டு 2வது குரூப் முடிச்சுட்டு அத்தை பையன் தான், அதனால நீ லேட்டா வந்து நீ மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னோம். ஆனா வீட்டுல போஸ்ட் பண்ணால மேரேஜ் பண்ணிட்டா, இப்ப செகண்ட் பேபிக்காக வந்து நிக்கிறா, படிக்கிறத விட்டுட்டாக்கா, அப்பயே சொன்னாங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால
இது எல்லாமே நமக்கு வந்து லைஃப்ல நடக்கிறது தான், நடக்கிறது நடக்கட்டும். ஆனாலும் வந்துட்டு இதை ஃபர்ஸ்டா வச்சுக்கோங்க, வேலையை ஃபர்ஸ்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நல்லதா அமையும். பின்னாடி அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஓரளவு பாசிட்டிவா அமைஞ்சிச்சு, எல்லாருக்கும் அப்படி அமையும் சொல்ல முடியாது. நிறைய பேர் அதனாலே கூட நடந்துட்டு அந்த பொண்ணெல்லாம் கண்டிப்பா நல்லா ரேங்க்லேயே வந்திருந்திருப்பா. ராஜேஸ்வரி இருக்காங்க சார், என்னோட செட்டில் இருந்தாங்க, அவங்க அப்படிதான் சார் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ணா, அன்னைக்கு பேசுறது நாங்கள் பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணா, சொன்னதை கேட்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய பேர் நல்லா என்ன சொல்றது, ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு இருந்தவங்களாமே அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்னால இதாயிடுச்சு. அதெல்லாமே தள்ளி வச்சிருக்கேன். அது எதுவுமே வாழ்க்கைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சேர்ந்துதான் சொல்றேன். நீங்க லவ் பண்ணிட்டே இருந்தாலுமே சொல்றேன், ஃப்ராங்கா சொல்றேன், இதுல இது பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுலதான் டைம் வேஸ்ட் பண்றது, வேஸ்ட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு இடிக்கும் கண்டிப்பா. அதனால வேலை வாங்கிட்டு நீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. மேரேஜா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் எதுவுமே ஒரு விஷயம் நம்ம தள்ளி போடுதுன்னா அது வந்து நல்லதுக்கு மட்டும் நினைங்க, சரிங்களா? கலெக்டர் வந்து இது பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இதில் செட் ஆகாது தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அடுத்த எக்ஸாம் நமக்கான தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரேக்கப் விட்டுறாதீங்க. அதோட திரும்பவும் நம்ம அந்த இடத்துக்கு தான் போய் நிற்போம். இப்போ 2017 படிக்காம விட்டதுனால தான் திரும்ப 2025 வரைக்கும் எனக்கு இழுத்துட்டு வந்துருச்சு. இத்தனை வருஷம் எனக்கு வேஸ்ட். ஆனால் திரும்பவும் நம்ம எதில் போய் நிற்கிறோம், வேலை வாங்கணும், ஃபைனான்சியல் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் நிற்கிறோம். அதுக்கு முன்னாடியே அதை வந்து இது பண்ணுங்க. டைம் சப்போஸ் நீங்கள் ஒரு வருஷத்துல கிளியர் பண்ண முடியலனாலும் டைம் எடுத்து 2 வருஷம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் கிளியர் பண்ணிடுங்க. இப்பயே கையோட பண்ணிடுங்க. ப்ரைவேட் ஜாப்க்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. என்ன இது இருந்தாலும் இதை முடிச்சுட்டு போங்க. ஒரு சில பேர் இங்கேயே இருந்தவங்களே ஆர்னமெண்ட்ஸ் போட்டு வர மாட்டாங்க. பொண்ணு ஏன்னு கேட்கும்போது நான் வேலை வாங்கிட்டு தான் போடணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனையும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. அப்பயே பாருங்க, அதெல்லாம் வந்து என்னைய ரொம்ப பிரமிக்க வச்சுச்சு. இப்படிலாம் கூட பிள்ளைங்க இருக்காங்க, நம்மளாம் அந்த அளவுக்கு கூட படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எதுவும் காதுல எதுவும் போட மாட்டா, கழுத்துல எதுவும் போட மாட்டா, வளையல் செயின் கொலுசு எதுவுமே போட மாட்டா. வேலைக்கு போய் நான் சம்பளம் வாங்கினாக்கா நான் போடணும், அது வரைக்கும் போடக்கூடாதுன்னு முடிவில் இருக்காக்கா சொல்லிட்டு எனக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஆனால் கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அதே பண்ண போட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுகிட்டயே கேட்கும் போது என்னன்னா, வேலையை வாங்கிட்டு இதை விட நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கலாம்க்கா, இது எனக்கா ட்ரெஸ்ல எல்லாம் இருக்கு, இப்பெல்லாம் கூட பிள்ளைங்க இருக்காங்கன்னு நிஜமா இங்க வந்துதான் தெரிஞ்சு. என்னோட சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை நோக்கி போங்க. கண்டிப்பா வெற்றி பெற்றீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. எந்த சந்தோஷமுமே அதை விட பெருசு இல்லை. அதனால கண்டிப்பா படிங்க, படிக்கிறத விட்டுறாதீங்க, நல்லா கொண்டு போங்க. அதாவது எந்த டவுட் இருந்தாலும் சார் கிட்ட நீங்க கண்டிப்பா கேளுங்க. சார் எந்த ஹெல்ப் ஆனாலும் நீங்க பண்ணுவாங்க. ஏன்னா தானாலும் படிக்க வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். படிச்சுட்டு சீக்கிரம் நம்ம இந்த விட சீக்கிரம் ஜாப் வாங்கிட்டு போயிடணும். அந்த முடிவு மட்டும் இருங்க. சார் சொல்றது கேளுங்க. ஏதாவது டவுட்டு? ஸ்டடி டைரி மெயின்டைன் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. ஸ்டடி டைரி மெயின்டைன் பண்ணலாம். என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிறது வந்து எத்தனை தடவை படிச்சோம் வந்து இப்போ சார் வந்து இப்போ தமிழ்லேயே ஒரு லெசன் இருக்குன்னா அந்த முன்னாடி இண்டெக்ஸ் பேஜ் இருக்குல்ல, அதில் ஒரு டைம் படிக்கிறனா ஒரு டைம், 2வது தடவை படிக்கிறா 2வது டைம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நோட் பண்ணியிருந்தேன். இது அந்த டைம் படிக்கும் போது வந்துட்டு அந்த கொஸ்டின் ஏதாவது விட்டுட்டு வரா, இத்தனை தடவை இந்த புத்தகத்தில் போய் இதை படிச்சிருக்கேன், ஆனால் அந்த கொஸ்டினை எப்படி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாரே அந்த கொஸ்டின் வந்து வரும். அப்படி படிக்கும்போது எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். நானும் அதை ஃபாலோ பண்ணேன், ஐடி ஃபாலோ பண்ணேன். அது நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸ்னேகாவுக்கு கையே ஏன் ரொம்ப நல்லா கேட்குறேன். நோட்ஸ் வந்து கைத்தட்டோட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பர்சனலானா எனக்கு எழுதி படிக்கிறது வந்து செட்டே ஆகல. என்னன்னா அதை படிச்சுட்டு புக்லயே படிச்சாதான் எனக்கு அப்படியே ஸ்கேன் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது இந்த பேஜ்ல இந்த இடத்துல அந்த கலர்ல இருந்துச்சு அப்படின்றத சொல்லுவேன் நான். அதனால புக்கில் படிக்கிறதா எனக்கு இருந்துச்சு. வழியா நோட்ஸ் தனியா எடுத்து நான் படிக்கல. எல்லா புக்குமே அப்படிதான். ஏன்னா இப்போ உள்ள புக்லாம் தான் கலர்ஃபுல்லா இருக்கு. 2017 நான் படிக்கும்போது ஓல்டு புக்கு.
அந்த புக்கோட இந்த புக்கு நல்லாவே இதா இருந்துச்சு. புக்கு மாறினது கூட அந்த புக்கு மாறினதுக்குள்ளாரே நம்ம படிச்சிடணும். அதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். ஏன்னா இதையா படிச்சு அதை படிச்சு புது புக்கு பழைய புக்குன்னு அது வேற பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நம்ம. அதாவது புக்கே நீங்க படிங்க, அங்கே ஷார்ட்கட்ஸ்லாம் மேலே இருக்க கேப் அங்கங்கே எழுதியிருக்கோம். அதை நீங்கள் தனியாக நோட் போட்டு அதோடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதுனா அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வரும். நீங்கள் நோட்ஸ் எடுத்து நோட்ஸை படிங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொன்னாங்கல்ல ஒரு பாக்ஸு அது ஓரத்தில் இருக்கும், இந்த கட்டத்தில் இருக்கும், அந்த பாக்ஸை மட்டும் மிஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. அப்படி வந்து உங்களுக்கு புக்கு தான் படிக்க போறீங்க. நம்ம படிக்காமல் விட்டுறக்கூடாது. டெய்லி ஒரு தடவை அவங்க சொன்னாங்க ஷார்ட்கட்ஸ் எழுதுவோம் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக படித்து முடிச்சிருவோம். அதுக்காகவும் அந்த இது ஞாபகம் எல்லாம் படிக்கவே மனசே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் எழுதி படிக்கும்போது வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிடும். அது நிறைய டைம் இருக்கும்போது பண்ணலாம். நாலு 6 மாதத்துல 3 மாதம் இருக்கும்போது பண்ண முடியாது. டைம் நெருங்க அந்த அளவுக்கு இருக்காது. அது எழுத சொல்றது வந்து அந்த காரணத்துக்காக தான். நாம ஒரு ரூல்ல கன்ஃபார்மா ஷார்ட்கட் சார் சொன்னதெல்லாம் எழுதிட்டார். என்ன டீம்னு எழுதும், ஷார்ட்கட் தனியா லைன் போட்டு நோட் போட்டு எழுதுறாங்க, அதெல்லாம் எழுதிடுவேன். ஆனா ஒரு இதை படிச்சுட்டு அதுலேருந்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சதை வந்து படிக்கலாம். அப்படியே அது ஃபுல்லுமே ரெக்கமெண்ட் பண்றோம். அப்படியே தான் படிக்க சொல்றோம். முக்கியம் தான் படிக்க சொல்றோம். நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் படின்னு ஒரு நாள் சொல்றது இல்லை. ஏன்னா எந்த வரியை வேணாலும் அவங்க கேள்வியா மாற்றுவாங்க. அதனால அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. புக்கு அட்டை அதை தான் படிக்க சொல்கிறோம். சரிங்களா? நீங்கள் டெய்லி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக நோட்ஸ் எடுங்க. ஒரு தடவை எழுதணும் அப்படின்னா சரி குப்தர்கள், ஸ்ரீ குப்தர், கடவுத்கஜர் அப்படின்னு நீங்கள் எழுதுறதுக்கும் அவங்க மகாராஜான்னு அழைக்கப்பட்டாங்க, இவங்க நாணயங்களை வெளியிட்டாங்க. ஒரு தடவை எழுதும் போது என்ன பண்ணிடுவோம், அதை படித்து முடிச்சிடுவோம். நம்ம படிக்க எல்லா தடவையும் மூலம் ஒத்துழைக்காது, கவனம் செதறோம். அப்படி எழுதும்போது வந்து கவனமாக எழுதுவோம். இல்லைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், உப்பாதார் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? உப்பாதாரம் எழுதுவோம். அப்போ அது ஞாபகம் வரும். அதுக்காக எழுத சொல்கிறது. எழுதும்போது மனசில் பதிவுக்காக சொல்கிறது. பெரும்பாலும் நம்ம புக்கை தான் அப்படி ஆசிரியஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தனியாக நோட்ஸ் எடுத்து படிக்கிற பழக்கம் அப்படின்னு கிடையாது. அது ரொம்ப பெரிய பெரிய புக்கு இருக்குங்க. ஒரு 500 பக்கம் 600 பக்கம் வைக்க சொல்லலை. பல்லவர்கள்னா ஒரு 500 பக்கம் இருக்கும். அப்போ அதில் மட்டும் கீ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து நோட் எழுதி வைப்பேன். அதே நோட் எங்கே வரும்னே தெரியாது. அதெல்லாம் எல்லா ரெண்டாவது என்ன பண்ணுவோம், புக்கே கொண்டு வர சொல்லுவோம். சரிதானே? வேறு சந்தேகம்? வெரி குட். படிக்கும்போது மைண்ட் டிஸ்ட்ராக்டட் இல்லை போயிட்டு திரும்ப எப்படி படிக்கும்போது அதை பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸிங் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்கும். ஏன்னா அதுவே அந்த ப்ராக்டிஸ்க்காக தான். நம்ம எதில் இருக்கோமோ அதை தாண்டி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு தான் அதெல்லாம் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் 1 மாதத்துல தான் இது எனக்கு கிடச்சிச்சு. 1 மாதம் இல்லை 1.5 மாதம் தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன். ஆனால் அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே கிளாஸே நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளாக போயிட்டு இருக்கும். அதுலேயே அவர் என்ன சொன்னார்னா அந்த 30 கவுண்ட் சொன்னா இல்லையா, 30 செகண்ட்ஸ்க்கு அரை மணி நேரத்துக்கு நீங்க அதை என்னைக்கு ரீச் பண்றீங்களோ அன்னைக்கு நீ என்ன ஆகணும், அடுத்த என்ன பேசணுங்கிறத கூட நம்ம வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியுங்களாம். அந்த அளவுக்கு வந்து அந்த யோகா கலையில ஆழ்ந்து போறதுக்கு இருக்கு. ஆனா அதுல வேலோட்டமா தான் எனக்கு சொன்னாங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பா நீங்க 1 மாசம் கழிச்சு கேட்டு பாருங்க, சார் இதை ஃபாலோ பண்ணினா அதுல ஏதாவது ரிசல்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு சோர்வு வரும். சரிதானே? இப்போ 1 ஹவர் கண்டினியூஸாக படிக்கக்கூடாது. 50 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் வரும். சரிதானே? சில பேர் வந்து அந்த அரை மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் பிரேக் வர சொல்லுவாங்க. சரிதானே? ஆனால் என்னன்னா திரும்ப 5 நிமிஷத்துக்குள்ள உள்ளே வரணும். அதுதான் முக்கியம். நீங்கள் பாட்டு கேட்கலாம், எழுச்சி நடக்கலாம், தண்ணி குடிக்கலாம். அப்போ வந்து இதெல்லாம் ஒன்று பண்ணலாம். ஆனால் அந்த நம்ம என்ன ஒன்று தெரியுங்களா, இப்போ நம்ம படிப்போம்னு வச்சுக்கலாம், படிச்சுட்டு இருக்கோம். இப்போ 5 மணிக்கு படிக்க ஆரம்பித்தோம், 5:40 ஆகுது, உடனே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம்னு நினைப்போம். ஆனால் திரும்ப வந்து 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டோம், 5:45 படிக்க ஆரம்பிக்க மாட்டோம், ரவுண்டு ஃபிகரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 6 மணி ஆகட்டும். சரிதானே? அப்போ 6 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம். சரிதானே? அப்போ ஏதோ பாட்டு கேட்குறோம், ஏதோ ஒன்று பண்ணணும்னு வச்சுங்களேன், அது 6, 6:15, 6 7 அப்புறம் தூங்க வேண்டிய டைம் வந்துடும். அந்த டிஸ்டான்ஸ் ரொம்ப வெளில போயிடும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எல்லாமே ஆசுவாசப்படுத்திக்க வேண்டியதான், நடக்க வேண்டியதான். இவங்க சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பேச வேண்டியதான், பாட்டு கேட்க வேண்டியதான். நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேறு ஏதோ ஒரு செயல் இருக்கும்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்ய வேண்டியதான். ஆனால் திரும்ப எவ்வளோ நேரத்துக்குள்ளே திரும்ப உள்ளே வரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் அவங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியாங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாட்டு கேட்கலான்ட்டு எடுப்போம், அப்புறம் ரொம்ப நேரம் பாட்டு கேட்போம், ஒரு ஸ்பீச் கேட்கலான்னு எடுப்போம், அப்புறம் ரொம்ப நேரம் ஸ்பீச் போவோம். இப்படி ஏதாவது வெளில கொண்டு போயிடும், அதை திரும்ப உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் நடக்கலாம், இது பண்ணலாம், படிக்கலாம், சப்ஜெக்டை மாற்றி படிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் இது வராது. ஏன்னா எவ்வளோ முக்கியம், நீங்கள் படித்து பாஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம். அப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாக தேவையில்ல. பட் நீ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப உள்ளே வந்துடலாம். ஏதாவது பீச் சவுண்டாக இருக்காங்க, ஒரு அந்த சாங் கேட்டீங்கன்னா மைண்ட் உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடும் சார். இந்த வெற்றி கொடிக்கிற சாங்லாம் இருக்குல்ல சார், மோட்டிவேஷன் சாங். ஒரே ஒரு சாங் மட்டும் தான் காலையில எழுந்திரிக்கும் போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப
எல்லாம் இருந்துச்சு. தூங்கி வழிக எழுந்திரிச்சதுமே தூக்கம் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல எழுப்பி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடக்கிறது வெற்றி கொடி கட்ட சாங் இருக்குல்ல, அதை கேட்பேன். தலைப்போது வேலை காத்து அந்த சாங் கேட்பேன். இதெல்லாம் வந்து என்ன சொன்னீங்க? இந்த ஜெய்பீம் சாங் அது மாதிரி வந்து மோட்டிவேஷன் சாங் அதோடைய அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு அமைதியா நம்ம இருந்தோம்னாவே நம்ம படிக்கிறதெல்லாம் சீக்கிரமா உள்ளாகும். படிக்கலே அவசரமா நோச்சுவோம்னா எதுவுமே போகாது. அது கண்டிப்பா அன்னைக்கு எக்ஸாம் டெஸ்ட்டுக்கு மட்டும் வேணா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது செட் ஆகாது, மறந்துடும் சீக்கிரமாவே. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் இருந்தாலுமே படிக்கணும். அவ்வளவுதான் நம்மளோட இது. வேலை வாங்குற வரைக்கும் படிக்கிறது. இது வீட்டு வேலை செஞ்சுட்டே எப்படி இது பண்றது அப்படின்லாம் வேற நிறைய இருக்கும். நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன் அந்த டைத்துல மட்டும். மற்ற இடத்துல இருக்கும்போது டைமிங் ஒதுக்கிப்பேன். இந்த நேரத்துல இந்த நேரத்துக்குள்ளதான் செய்யணும்னு கண்டிப்பா அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிக்கிற டைமிங்லன்னு சொல்லிட்டு கரெக்டாக சாத்திட்டு வந்துடுவேன். அதுக்குள்ள முடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுல நிறைய டயர்ட் ஆகாதீங்க, கம்மியா இது பண்ணுங்க. அதுக்குதான் கொஞ்சம் எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாரு கொஞ்சம். உங்க அம்மா பேரும் ஹஸ்பண்ட் பேரும் சொல்லுங்க. எங்க அம்மா பேர் வந்து மலர்விழி பொய்யாமொழி. அவங்க வந்து ரொம்ப இது பண்ணிதான் அவங்களே ஆக்சுவலா நீ கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். அன்னைக்கு சேலரி பண்ணுவது தம்பியை பார்த்துக்கணும்னால அவங்க விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில. ஆனா இப்ப நாக்கு போன அன்னையிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப எதையோ நடந்த ஃபீலிங். என்னோட ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்துல எங்க வீட்டுக்காரோட பர்மிஷனோட அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து தோடு எடுத்து கொடுத்தேன். அதான் 50,000 வந்துருச்சு. அதை அவங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு எங்கள் வீட்டில் மாமியார் வீட்லேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பண்ணேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதை அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த ஒரு இதுக்காக தான் நான் படித்ததே. மற்ற எதுவுமே எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகலை. படிச்சுட்டு இருக்கும்போது தான் மேரேஜ் குழந்தை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு லவ் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ரெண்டும் கலந்தது தான். சொந்தக்காரங்களே பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கலாம். நாங்கள் முடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே 10 வருஷம் அப்படியே இழுத்தடிச்சிட்டே இருந்தோம். அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அப்புறம் அவங்களே வந்து திரும்பவும் கேட்கும்போது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸிங்கில் தான் மேரேஜே பண்ணேன். எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு இதாகிடுச்சு. அங்கேயும் ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. ஃபுல் சப்போர்ட்டு எல்லா இடத்துலையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதில் வந்துட்டேன். அவர் பேர் சொல்லவே இல்லையா? அவங்க பேர் ஜீவா. சொல்லக்காதே அப்படி இல்லை, ஜோக்குக்காக சொல்றேன். எல்லாரும் ரொம்ப சோதிட்டீங்களா, சிரிக்கலாம் வைங்க. அதோடி அவங்க பேரு மிஸ்டர் ஜீவா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? குரூப் ஸ்டடி பண்ணாம நம்ம தனியா படிக்கிறோம். அப்போதைக்கு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறது. எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு படிக்கிறோம். கொஸ்டின் கேட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் இப்ப பக்கத்துல வரவங்க போறாங்களா, வீட்லயே படிச்சுட்டு இருக்கவங்க டெஸ்ட் யூடியூப்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த லெசன் படிக்கிறீங்களோ அந்த லெசனுக்குரிய டெஸ்ட் வந்து இந்த டைமிங்குள்ள முடிக்கணும்ட்டு இருக்கும். ஒரு சிலது ஸ்டடி வித் தர்ஷினி அந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வந்து நீங்க ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசனை போட்டீங்கன்னா அதுலயே வரும். இப்போ தனியா இருக்கீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு தெரியும் எத்தனை கொஸ்டின் நம்ம படிக்கிறோம், இந்த அளவுக்கு நான் படிச்சது போதுமா இல்லை அந்த லெசன் எல்லாம் படிக்கணுமா அப்படிங்கிறது தெரியும். மேக்ஸிமம் ஒரு டெஸ்ட் இங்க இருக்கும் இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்காக படிப்போம்ல, அப்படியே வந்து நம்ம இங்க எழுதும் போதே தெரிஞ்சு படிச்சுட்டோம். அல்ல அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணணும்? இப்போ அவங்க ரீகால் பண்ண சொன்னாங்களா? இப்போ மூடி வைக்கணும். இப்போ குப்தர்கள் குப்தர் காலத்தை தொடங்கி வைத்தவர் யார், அதுக்கப்புறம் யார் வந்தா, அவருக்கு என்ன சிறப்பு பெயர் இது பண்ணுச்சு, அதை புகழ் வாழ்ந்த அரசர் யார், அவங்க என்ன போர் புரிஞ்சாங்க, அவங்க கலை கட்டக்கலைக்கு அவங்க பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரணும். உங்களால் சொல்ல முடிஞ்சுச்சுன்னா அது நல்லா மெமரி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்க போகிறீங்க. இப்படி படித்ததை நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அந்த 55 நிமிஷத்துலையோ அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரேக் கொடுக்குறோம்ல, அப்போ என்ன பண்ணணும், அதை ரீகால் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ முறை ரிவிஷன் திரும்ப படிக்கிறீங்களோ அவ்வளோ முறை தான் அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நீங்கள் அடிக்கடி அப்லோட் மாதிரி போட்டு நான் எழுதி பார்ப்பேன். ஒரு புத்தகங்கள்னா உட்கார்ந்து மெனக்கட்டி எழுதணும்னா எழுத முடியாது. சும்மா அப்படியே லைட்டாக இது பண்ணாங்க அதை பண்ணாங்க டயக்ராம் கூட போட்டுக்கலாம். அப்படியே இதை இந்த இடத்துல இருந்துச்சு போனஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதும் போது அந்த மைண்ட் மேப் மாதிரி அந்த இடத்த கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த லெசனை சொல்லும் போதே அது எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல ரீகால் ஆகும். நம்ம சரியா படிச்சுட்டு இருக்குமாங்கிற சந்தேகம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கிட்டு வேலையில சேர்ந்த வரைக்கும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எதுவுமே படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா எக்ஸாம் போய் அந்த கொஸ்டினை பார்க்க தான் நம்ம ப்ரெஷரும் ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும்.
படிச்சது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் மிட் நைட்ல வந்து தூக்கம்லாம் கலைஞ்சி நம்ம சரியான, ஏன்னா வந்து பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ கவர்மெண்ட்லாம் அதிகமாக அந்த சேலரி கொடுத்தாங்க. அதை விட சலுகைகள் அதிகமாக இருந்தது. நம்ம அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கோம், சரியான முடிவு எடுத்துருக்கோமா அப்படிங்கிற கேள்வி எனக்கும் 2 மணிக்கு 3 மணிக்கு அதெல்லாம் வந்துருக்குது. அது எல்லாத்துக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒன்று தான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கின உடனே அது சரியாயிடும். வேற ஏதாவது கேள்விகள்? ஹிஸ்ட்ரிலாம் வந்து இப்போ நிறைய அரசர்கள்லாம் வருவாங்க, ஆனால் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? மல்டிபிள் ரிவிஷன் படிச்சோம்னா ஒரு டைம்க்கு 2 டைம் படிக்கும் போது அவங்கள ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நமக்கு இதாகாது. எல்லாருமே ஒரே கிஜியா வராங்க, ஒரே மாதிரியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு டாபிக்கா அதை பிரிச்சுக்கோங்க. எதுலேருந்து இந்த எதுலேயும் புக்லேயே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு டாபிக் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக்ல உள்ளது படிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எழுதி பாருங்க. அது ஃபுல்லா பார்த்ததுனால லைட்டா எழுதி பாருங்க. திரும்ப அடுத்த டாபிக் அதுக்கப்புறம் போங்க. நீ டாபிக்கா படிக்கும் போது அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு டைமுக்கு 2-3 டைம் நம்ம படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த இவங்களே படிக்கிறோம், அடிவழி விவசாயம் இந்த மாதிரி இருக்குதுங்களா, அதை வந்து படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் டைம்லாம் நமக்குள்ள போகாது, ஏதோ லைட்டா கதை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த டைம் போகும்போது கன்ஃபியூஸ் ஆனாதான் நீங்க படிச்சிருக்கீங்களே அர்த்தம். கன்ஃபியூஸ் ஆகாத வரைக்கும் அது உள்ளுக்குள்ள போகவே இல்லை. எப்ப கன்ஃபியூஸ் ஆகுதோ அப்பதான் நம்ம படிச்சிருக்கோம்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு தான் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கொஞ்சமா படிச்சிருக்கும் போது பெருசா டவுட் வராது, குழப்பம் வராது. ஏன்னா படிச்சதே கொஞ்சம் தான். நிறைய படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், இதுவா அதுவான்னு வரும்போது திரும்ப நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதான் கிளாஸே நமக்கு அப்படிதான் வரும். ஒரு டைம் ஒரு லெசன் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்சிடாது. அதுவே 2-3 டைம் வரும்போது நம்ம கவனிச்சிட்டோம் வரும்போது அது ஈஸியா செட் ஆயிடும். சப்ஜெக்டை பாட்டுலாம் ஃபுல்லாக போயிருக்கீங்களா? அது ஃபஸ்ட்டு 2 லாஸ்ட் அப்ப வந்துட்டு மனப்பாட பாட்டுல தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி கேட்கறாங்க? அப்ப மனப்பாட பாட்டு ஃபுல்லாவே படிச்சுட்டு இருக்கோம். திருக்குறள் அப்படிலாம் ஃபுல்லா படிச்சுருவாங்க. ஆக்குவது யாதிரில் அர்த்தை ஆக்குங்க, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொறுத்துக்கு மாதிரி கொடுப்பாங்க. சரியான இணை தவறான இணை மாதிரி கேட்பாங்க. அப்போ பாடலை வாசிக்கணும். நீங்கள் பாடலை வந்து மனப்பாடம் பண்ணீங்களோ இல்லையா, வாசிச்சுட்டு பாடலுக்கு கீழே சொற்பொருள் இருக்கும், சொற்பொருளை வாசிச்சுட்டு கீழே இருக்க பொருளை வாசிக்கணும். மனப்பாடம் பண்ண தேவை பாடல்களை. சில பாடலை இந்த பாடல் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆக்குவது யாதிரில் அர்த்தை ஆக்குங்க, சரிங்களா? அது மாதிரி வந்து சொல்லுங்கள. அது மாதிரி சில பாடல்கள் இருக்கும். அந்த பாடல் வந்து பாடலை கிளிக் பண்ணி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அதை மாதிரி வந்து கேட்பாங்க. அது மாதிரி பாடலை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதுமானது. வேற கேள்விகள்? நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்டேட் பண்ணிக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் ரொம்ப நேரம் படிக்க மாட்டேன். நான் தேவையில்லாத கதைகள்லாம் எதுவும் இது பண்ணாம நம்மளோட இதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தினமணி பேப்பர்லாம் வரும் இல்லையா, தினமணி படிக்கிறது பெஸ்ட். மற்றது வந்து நிறைய இதெல்லாம் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி தான் இது பண்ணேன். ரொம்ப கடைசியில் சார் கொஞ்சம் ஜெராக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதில் இது பண்ணிக்கிறது. அப்புறம் யூடியூப்ஸ்லேயும் ஒரு சில சேனல்ஸ் கொடுப்பாங்க. ஒன் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல, நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படிக்கும்போது நம்ம படிக்கிறதெல்லாம் இது தேவையில்லாமே தெரியல. அதனால ஓரளவுக்கு இதை படிச்சுட்டு அந்த இதை பார்க்கும்போது நம்ம இங்கே காலையில் படிச்சதா அதில் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் படிக்கிறது கரெக்டாக தானே படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப ஷார்ட் டைம்ல பாஸ் ஆகிருக்கீங்களா? நீங்க சொன்னீங்க சில வருஷம் எடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு சில பேர் வந்து ரொம்ப என்னோட நல்ல எஃபோர்ட் போட்டு பேச்சுலரா இருந்தவங்களே, அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, நல்ல எஃபோர்ட் போட்டு அந்த பொண்ணு படிச்சாங்க. அதாவது என்னன்னா வேலையோட முக்கியத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அந்த பொண்ணு ஆனா அதை புரிஞ்சிருந்தாங்க. சீக்கிரமே அந்த அண்ணன் தங்கச்சி 2 பேர் வராங்களா சார், சரண்யா சார், அவங்களாம் வந்து நான் ரொம்ப அந்த பொண்ணை நினைச்சிட்டு பண்ணியிருக்கேன். இவ்வளோ சீக்கிரமா வேலையை பத்தி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதே இப்பெல்லாம் வந்து நாங்க அப்ப வந்தப்ப வந்துட்டு நான் தான் ஏஜ் பர்சனே ரொம்ப 38 கிளாஸ் பண்ணி ஒரு 2-3 பேர் தான் இருக்கும். அது எல்லாமே இன்ஸ்டன்ட் தான் வராங்க. கரெக்டா பிளான் பண்ணி வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் மற்றவங்களுக்கு அவ்வளோதான் சொல்லியிருந்தேன். காலேஜ் ஸ்கூல் முடிச்சாங்க, காலேஜ் போனாங்க, காலேஜ் போகும்போதே டைப்பிங் முடிச்சு வச்சுட்டாங்க ரெடியா. முடிச்சு வந்த 1 வருஷம் தான் பிஎஸ்சி முடிச்சு 1 வருஷம் தான் படிச்சாங்களே, அழகா வேலையை வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இது வந்து அவங்க அண்ணன் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியல. அப்படியே வந்தோம், நம்மளும் படிச்சோம், நம்மளும் போனோம் அப்படிதான். அந்த போட்டி போட்ட எஃபர்ட் அளவுக்குலாம் அந்த எஃபர்ட் கம்மியா தான் போட்டேன் ஃபர்ஸ்ட்ல.
ஸ்டார்டிங் அவங்களாம் பார்க்கும்போது தான் ஒரு மோட்டிவேஷனே எனக்கு கிடச்சிச்சு. பரவாயில்ல, இந்த வயசுல இவ்வளவு தூரம் வந்து வேலை முக்கியத்துவம், சேலரியோட முக்கியத்துவம் இது எல்லாமே பொண்ணு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ எஃபர்ட் போடுது, ஃபுல் டைமும் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. பேசுவாங்க, பக்கத்தில் பேசுறது போகிறது நடந்ததுனாலுமே டெஸ்ட்லாம் டாப்ல வந்துட்டதுனால பொண்ணு இன்னும் நீங்கள் பேச்சுலராக இருக்கும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். டக்கு செட் ஆகும், உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஆனால் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே இல்லைனாலும் டெய்லி ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்துட்டு அதை பார்க்கறதே பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். அது தாண்டி படிக்க உட்கார்ந்து படிக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். 2 ஸ்ட்ரகிளுக்குள்ள தயவு செஞ்சு போயிடாதீங்க. முன்னாடியே வேலையை வாங்கிடுங்க. வேலையை வாங்கிக்கிட்டே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பிளான் பண்ணி பண்ணுங்க. இப்போ அவங்களுக்குள்ள அதான் 1 வருஷம் தான் கஷ்டப்பட்டாங்க. இப்போ பாருங்க ஜாலியாக இருக்கலாம். வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு. 30,000 சம்பளம் வாங்கணும்னா அது சும்மாவா சொல்லுங்க. ஒரு ரூபா கூட இல்லாமல் உட்காந்துருக்கோம். எல்லாத்துக்குமே மற்றவங்க எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். அந்த 30,000 சேலரி வருதுங்கிறதே வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோதான் முன்னாடி நம்ம பணம் வச்சிருந்தாலுமே நம்மளோட அக்கௌண்ட்லேயே சேலரி வருதியா, நம்மளும் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிடும், எல்லாரும் நடத்தினா கூப்பிடுவாங்க, எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு மரியாதை கிடைச்சிடும். அடுத்து என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு நம்ம கேட்டு எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க. ஊர்களையும் நிறைய பேர் வந்துட்டு நல்ல மரியாதை நடத்துவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது நான் சொல்றதை விட அனுபவிக்கும் போதுதான் இன்னும் உங்களுக்கு தெரியும். பசங்களை பத்தி எனக்கு சரியா தெரியல, ஆனாலும் நீங்களும் வந்து படிச்சு போயிடுறதுதான் நல்லது. அவங்களுக்காச்சும் கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தூக்கி விடுவாங்க. நம்ம தான் தூக்கவே போகணும் போது இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னாடியே இன்னும் கொஞ்சம் ஓடணும். ஏன்னா வாய்ஸ்கிட்ட சரியா நான் பேசுறது இல்லை, அதனால எனக்கு அவங்களை பத்தி அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இது பண்ணாங்கன்றது தெரியல. பொருட்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி வேலையை வாங்கிடுங்க. இல்லை லவ் பண்ணுறவங்க தான்க்கா, அவங்களாம் வந்து நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா படிக்க சொல்லிடுவாங்க, எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் பண்ணுறாங்க, எல்லாரும் முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பண்ணுறதுங்கிறது 50% தான் இருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே வந்து 50% தான் இருக்கும். அந்த செல்லுக்குள்ளெல்லாம் தயவு செஞ்சு போகாமல் வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேண்டிட்டு அந்த சந்தோஷத்தெல்லாம் நல்லா இருக்கும். இல்லையாப்பா கேள்விகள்? ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் எத்தனை முறை படிக்கிறீர்கள்? 30வது தமிழ் புத்தகம் இருக்கு, அதை எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் எத்தனை தடவை படிச்சிருக்கேன்? ஒரு இப்போ தமிழ் புத்தகம் இருக்குது, தமிழ் புத்தகத்தை ஒவ்வொரு தமிழ் புத்தகத்துமே படிக்காம படிப்போம் சார். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு டைம் படிச்சிடணும் அப்படிங்கிறதுல இருந்ததுனால அது நிறைய டைம் போடுச்சிருந்துங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படிங்கும்போது ஒரு மாசத்துக்குள்ளாவே ஒரு டைம் படிச்சிட மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நிறைய திரும்ப தமிழ் படிச்சுட்டே எத்தனை தடவை படித்தாலும் அந்த புதுசாக ஒரு கொஸ்டின் உருவாக்கிட்டே இருக்கும். திரும்ப படிச்ச மாதிரியே தெரியாது. இந்த கொஸ்டின் திரும்ப நம்ம எங்கேயாவது டெஸ்ட் நிறைய அடிச்சு பாருங்க. டெஸ்ட் அடிக்க தான் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஞாபகம். முன்னாடி படிச்சதே படிச்சாதான் அந்த டெஸ்ட் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. படிக்கிறனால அந்த டெஸ்ட் அடிச்சிருங்க. அடிச்சு பார்க்கும்போது தான் முன்னாடி படிச்சது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறது தெரியும். நான் கிளாஸ் எடுத்தால் கொஞ்சம் பேர் லீவ் போட்டுறாங்க, அப்புறம் டெஸ்ட் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பேர் லீவ் போட்டுறாங்க. டெஸ்ட்லாம் எழுத மாட்டாங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? டெஸ்ட் கண்டிப்பா எழுதணும். அதான் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த சரண்யான்ற பொண்ணு வந்து ஒரு நாள் கூட அவங்க கிளாஸை மிஸ் பண்ணதும் கிடையாது, டெஸ்ட்டை மிஸ் பண்ணது கிடையாது. கம்மி மார்க்கோ அதிக மார்க் தான் ஆனால் அவள் எழுப்பா. கம்மி மார்க்கோ அதிக மார்க்கோ தெரியாது, ஆனால் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எதுவுமே ஸ்கிப் பண்ணுறேன். எல்லா டெஸ்ட்டுமே பாப்பா சின்ன பிள்ளையா இருந்ததுனால சாப்பாடு கூட போயிடுவேன், ஊட்டிட்டு கரெக்டாக டெஸ்ட்டுக்கு வந்து அட்டன் பண்ணிடுவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் லோ மார்க் எடுத்து சில டைம் வந்து மணி சார் திட்டம் செஞ்சுருக்காங்க. இண்டிவிஜுவலாக திட்டல, ஆனாலும் காமனாக திட்டும் போது குழந்தைங்களை விட்டுட்டு வந்து படிக்கிறீங்க, வீட்டில் விட்டுட்டு வந்து படிக்கிறீங்க, இவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்படியுமே இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன சொல்லி இவ்வளோ திட்டுறதுன்னு சொல்லாது. காமனாக சொல்லதுதான். ஆனால் அப்படியே எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அன்னையிலேருந்து ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணதே கிடையாது, மார்க்கும் கம்மியாக வாங்கினதே கிடையாது. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு எழுதலையோ அவ்வளோ லாஸ் நமக்கு மட்டும்தான். ஒன்று வந்து டெஸ்ட் எழுத மாட்டேங்கிறாங்க, ரெண்டாவது வந்து எழுதல மார்க் கம்மியாக போச்சுன்னா ஓஎம்ஆர்ஷீட்டை கொடுக்காம போயிருக்காங்க. ஐயோ அந்த மாதிரிலாம் அதான் என்ன இதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு தான் லாஸ். இது எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்க பண்ண வேண்டியது.
மிஸ் இன்னைக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது. ஏன்னா நானும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு, இந்த மிஸ் வந்து வந்துடுங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த போதும் மற்ற பிள்ளைங்க மேம் என்ன நீங்க வந்துட்டீங்க, நீங்க வரமாட்டீங்கல்ல வேண்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க எல்லா ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணேன். பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இது பண்ணுவேன். அதனால ஜாலியாக பேசுனாலும் சொல்லிடுவாங்க, நீங்க வரக்கூடாது வேண்டிட்டு இருந்தேன், உங்க பாட்டி சாப்பிடணும் கூட நான் வேண்டிட்டு இருந்தேன் வந்துட்டீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. அது மாதிரி எந்த அதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க பண்ண வேண்டியது. நம்ம வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன பின்னாடி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பின்னாடி போயிட்டு இருக்கோம் இல்ல வராம போகுதோ அதுலயும் ஒண்ணு இருக்கு. நம்ம இப்படியே இருந்துட்டு இருக்கோம்னா இங்கேயே இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டெஸ்ட்டை எழுதுங்க, கண்டிப்பா திட்டி எந்த அளவுக்கு வாங்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மைண்ட் வந்து உரைக்கும். அது வந்து இது எந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு நின்னன்னு சொன்னா அந்த நின்னதோட கொஸ்டின் வந்து வந்ததுனாலதான் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்ப அந்த இடத்துல நின்னாம நிக்காம இருந்ததுன்னா எனக்கு தெரியாமே இருந்திருக்கும். அதனால கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா வாங்க. எவ்வளவு நேரம் கொஸ்டின் கேட்பேன் முன்னாடி பாடம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 hour போயிடும் கொஸ்டின் செக்ஷனே. வந்து இண்டிவிஜுவலா எல்லாத்துக்கிட்டையும் தான் சார் கேட்டுட்டு வருவாங்க. அதை முடிச்சுட்டு திரும்ப சாருக்கு தோணும் போதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. கேட்கும் போது பதில் சொல்லிட்டா அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு எடுத்துக்கோங்க. தெரியலன்னா அந்த இடத்துல கண்டிப்பா வைக்கப்படணும். இந்த இடத்துல நேற்று தான் நடத்துனாங்க, இந்த இவ்வளவுதான் படிக்கணும்னு சொன்னாங்க, அதை படிக்காம இந்த கொஸ்டின் நம்ம எப்படி நின்னோம் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளாரே ஒரு இது வரணும், ஸ்கிரிப்ட் கண்டிப்பா வரணும். அப்படி வந்தாதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு திட்டு வாங்கலாமோ அந்த அளவுக்கு அப்பதான் நமக்கு வந்து முன்னாடி போக முடியும். அப்பதான் நம்ம மைண்ட் உரைக்கும். நீங்க லோ மார்க் எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு தான் கண்டிப்பா நீங்க ஓஎம்ஆர்சிட்ட கொடுத்தே ஆகணும். அப்ப அவர் திட்டம் போதுதான் உங்களுக்குள்ளாரே வந்துட்டு ஒரு இது இதாகும், கிரியேட் ஆகும். நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா அது மறந்து போயிடும். அப்பதான் எங்களுக்கு அவங்க வந்து தப்பிச்சிட்டோம் நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க வந்து திட்டு வாங்கணும்னா அது நமக்கு ஒரு உரமாயிடும். அப்படிங்கும்போது நமக்கு அடுத்த நாள் படிக்கணுன்ற வெறி அப்பதான் வரும். அப்பதான் அதாவது செல்ஃப் இது சொல்றாங்கல்ல, அது அப்பதான் கிரியேட் ஆகும். அதனாலதான் ஓஎம்ஆர் கொடுக்காதவங்களாம் முட்டமாக போட சொல்லிட்டேன். போட்டு அது குரூப்லேயும் சேர்த்தாங்க. ஏன் லோ மார்க் எடுக்கிறோம்னு ஃபீல்லாம் பண்ணாது. எல்லாரும் அங்கேயிருந்து வந்தவங்க தான். இப்போ நான் பாடம் கவனிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க இந்த அதனால 4 ஆப்ஷன் கொடுத்துருந்து கேட்டாங்க அப்படின்னா எது சரி எது தப்பு அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாமல் இருந்தாங்க. அப்படிதான் என்கிட்ட அந்த டவுட்டே கேட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம படிக்க வந்துட்டு அதுலேயே நம்ம ஒமிட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தவங்க தான் எனக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி யாருமே கீழே இருக்கோம் மேலே இருக்கோம் நல்லா படிக்கிறாங்க படிக்கல. அதே மாதிரி 11th 12th என் கூட படிச்சவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களாம் இருக்காங்க. இன்னமும் அவங்க தான் வீட்டில் இருக்காங்க. நான் அந்த அளவுக்கு ஷார்ப்லாம் இப்போ கிடையாது, ஆவரேஜாக தான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன். 400 தான் என்னோட இது 500 400 தான் எடுத்திருந்தேன் 10th. ஆனால் 450க்கு மேலே எடுத்தவங்களாமே வீட்டில் தான் இருக்காங்க. அதனால எங்க நல்லா படிச்சவங்க தான் வேலைக்கு போக முடியும், நல்லா படிச்சவங்க தான் எப்போதும் படிச்சுட்டு இருக்க முடியுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு போய் தரணும், அந்த பிடிச்சி அப்படியே மேலே வந்துட வேண்டியதான். நம்ம டீச்சர் ட்ரைனிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனேன். ரொம்ப அரைக்கிறேன்னு நினைக்கிறேன், இவங்க கேட்டுங்க. 11th 12th படிக்கவே இல்லை, சரியாக படிக்கவே இல்லை. டீச்சர் ட்ரைனிங் போய் நான் போய் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்கோம். அப்போ தான் போய் அது வரைக்கும் நான் ஃபுல்லாகவே உமன்ஸ் ஸ்கூலில் தான், ரெண்டா ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் பசங்க முன்னாடி உட்காந்துக்கணும் ஒரு பயம் வேறு. அன்னைக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதினோம், ஆவரேஜாக தான் படிப்போங்கனால எழுதினோம். சார் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சார் வந்துட்டு யார் சத்யான்னு கேட்டாங்க. 2-3 பேர் இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. பி சத்யா யாருன்னு கேட்டாங்க. நான் தான் சார் சாப்பிட்டு இருக்க கையோட சொன்னேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போச்சு, நம்ம தான் லாஸ்ட் மார்க்காட்டுக்கு இவர் வந்து மார்க்கை வாங்க போறாரு. இன்னையோட இந்த ஸ்கூல் இதுக்கே இன்ஸ்டியூட்டுக்கு வர நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்தாரு, பேப்பர் எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு, எதுவுமே சொல்லவே இல்லை. லாஸ்ட் பேப்பர் ஹை பிபி போய் இறங்கிடுச்சு. எனக்கு என்ன சொல்றது கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பசங்க முன்னாடி நம்ம மார்க் போகும்போது இன்னையோட வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு யோசிச்சேன் நான். இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற அளவுக்கு. கடைசியில் பார்த்தா அதில் 98 நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். டீச்சர் எனக்கு முடிக்கிற வரைக்குமே அதில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அன்னைக்கு என் மனத்தை அந்த இடத்துல அந்த மேலே கொண்டு வந்துட்டேன். கீழே இறங்கிட்டு அசிங்கமா போயிடும்படி சத்தியான்னு நினைச்சிட்டு அதுலேருந்து அன்னைக்கு என்னைக்கு இந்த எக்ஸாம் எழுத போறோம்னா அன்னைக்கெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நம்ம தான் சயின்ஸ் ஸ்டாஃப் எடுத்தாங்க. சயின்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும் நினைச்சு அதுக்கப்புறம் அந்த வெளியே அந்த தூங்க விடல. அந்த என்னைக்கு நம்ம ரீச் பண்றோமோ ஒரு இடத்துல நம்ம எங்க விழுகிறோமோ அந்த இடத்துல எது வந்து பிடிச்சி எழுந்திரிச்சிடணும்.
அதுதான் வந்து மெயின். அதுலேருந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சா எல்லாமே எனக்கே தெரியாது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அப்போ வந்து இந்த பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, இந்த பொண்ணு கூப்பிட்டு எழுதணும், அப்போ ரெக்கார்டு நிறையா எழுதணும், அங்கே நிறைய ஒர்க் இருக்கும், இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கோங்க, இது வரையறது நல்லா, இது எழுத நல்லா. அப்படியா எனக்கு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியவே வந்துச்சு. ஒரு இடத்துல நம்ம மேலே ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை மேலே ஏற்றிடுவாங்க அவங்களே. அதனால டெஸ்ட்ல மட்டும் நல்லா இது பண்ணுங்க. நானே சும்மா சொல்றேன், இன்னைக்கு மட்டும் நீங்க நாளைக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்காரோ இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்டோட போய் படிங்க. ஏதோ அளவுக்கு நான் சொன்னதை வச்சு கொஞ்சம் உங்களுக்கே ஒரு இது வந்து இருக்கும். நாளைய டெஸ்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க படிங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துருங்க. அதுக்கு அடுத்த டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை அது கொண்டு போயிடும். திரும்ப நீங்க அதை நடக்கட்டு உட்காரணுங்கிற தூக்கெல்லாம் வரவே வராது. ஒரு இடத்துல மேல ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் தூக்கமே வராது. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சார் சொன்னதுதான், என்னவா பரவாயில்ல இந்த பாட்டெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதும் போது என்னை என்கரேஜ் பண்ணாங்க, இது வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க இப்படியே கொண்டு வாங்கன்னு. இதுக்கப்புறம் சார் வந்து நம்மளை பார்த்து எந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகவே மணி சாரை விட ராமகண்ணன் சார் சொல்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப இதா இருக்கும். அவங்களோட டெஸ்ட் எல்லாமே நல்ல மார்க் தான் நான் வாங்கினேன். அப்படி உங்களுக்கு வந்து பிடிச்சிரும். ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்க இப்படி பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் தூக்கமோ இல்லை ஏழோ நம்ம கிளாஸ்க்கு வர்றது வராம இருக்கிறது, டெஸ்ட் எழுதுறது எழுதாம இருக்கிறது, இது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். நம்ம டீனேஜ்ல தாண்டி வந்துட்டோம். அதனால டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணிக்கலாம். நல்லா படிங்க, கிளாஸ் கண்டிப்பா வாங்க, டெஸ்ட் கண்டிப்பா இல்லைங்க. நம்ம எவ்வளவு மேல வரோம் வரல, ஃபர்ஸ்ட் 3 மார்க் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க மட்டும் வேலைக்கு போகல, மற்றவங்களும் போயிருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணியிருந்துருப்பாங்க, இது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து இதாக இருந்திருக்கும். அதனால கிளாஸ் வாங்க, டெஸ்ட் மட்டும் எழுதாம இருக்காதீங்க, எழுதுங்க. அவங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக குரூப் ஸ்டடி பண்ணுங்க. கண்டிப்பா அது இங்க இருந்தே படிச்சுட்டு போறது ரொம்ப பெட்டர். எனக்கு ஆனால் பாப்பா இருந்ததுனால நான் ஓடிட்டேன். ஆனா இங்க இருந்து பண்ணவங்களுக்குலாம் இன்னுமே நல்ல எஃபெக்ட் இருந்துச்சு. அவங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து நமக்காக ஒதுக்கி சரிதானே, நம்ம இதேமாரி இன்னும் பாஸ் ஆகணும், நிறைய பேர்த்துடைய மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் வந்து இதுமாரி அவங்களே சொல்லிட்டாங்க, பல தோல்விகளை பார்த்துருக்காங்க, அல்லது மீண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்திருக்காங்க. அதனால நம்ம அவங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பி நம்ம நன்றி